படுத்துகிற வேளையிலே இந்த வேலையை ஒப்பு கொடுத்து சௌரன் ஈசாக்கு எங்களை ஜெபத்திலே நடத்துவார். ஆமென். 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 நாங்கள் நின்ற வண்ணமாக நாங்கள் 2 வேத பகுதியை நாங்கள் வாசிக்க போகிறோம். ஒன்று ரோமர் 9ஆம் அதிகாரத்திலே ஒரு வார்த்தையையும், 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலேயும் நாங்கள் வாசிக்க போகிறோம். நான் வாசிக்கிறேன். ரோமர் 9ஆம் அதிகாரம் 11 - 13 மட்டும் நான் வாசிக்க போகிறேன். 217வது பக்கம், புதிய ஏற்பாடு. பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியையினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். ஆமென். நாங்கள் அடுத்ததாக 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் அதிலே 13ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். நான் வாசிக்கிறேன். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். ஆமென். 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 யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த அருமையான நாளிலே மீண்டுமாக உங்களை சந்திப்பதை குறித்து கர்த்தருக்குள்ளாக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஏனென்றால் அங்கே தேவனுக்குள்ளாக நாங்கள் ஒருமனப்பட்டு ஆராதிப்பது என்பது மிக ஒரு ஸ்லாக்கியமாக இருக்கிறது. ஆமென். இந்த நாளிலே நாங்கள் தெரிந்து கொண்ட செய்தியானது ஒரு அதிசயமான, ஒரு ஆழமான, ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி. கடந்த வாரத்திலிருந்து நாங்கள் அதை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். போன வாரம் நாங்கள் எகிப்திலே இஸ்ரவேலர் என்ற ஒரு தலையங்கத்துக்குள்ளாக நாங்கள் பார்த்தோம். இன்றைய நாளிலே வெளியிலே, அதாவது சிவந்த சமுத்திரத்தில் இஸ்ரவேலர் என்ற ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் இப்போ பார்க்க போகிற காரியமானது இஸ்ரவேலரோடு எங்களை தொடர்புபடுத்தி. ஆமென். எப்பயுமே உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேலர் நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நடந்த ஒவ்வொரு சம்பவங்களும் இந்த நாட்களிலே நிழலாக நடக்கிறதை நீங்கள் காணலாம். ஆமென். அதனால தான் நாங்கள் இஸ்ரவேலரை எப்பயுமே
நாங்கள் நோக்கி கொண்டிருப்போம், பார்த்து கொண்டிருப்போம். ஆமென். நாங்கள் முன்குறிக்கப்பட்டு இருந்தால் மாத்திரம்தான் அதை நாங்கள் நோக்கி இருப்போம். ஏனென்றால் அது நாங்கள் அல்ல, தேவன் எங்களுக்குள்ளாக வைத்த ஒரு ஆவியாயிருக்கிறது. ஆமென். ஏனென்றால் அவர்கள் எங்களுக்கு ஒரு கடிகாரமாக, அடையாளமாக அவர்கள் இருக்கிறார்கள். எப்பயுமே இஸ்ரவேலுக்கு சம்பவித்த ஒவ்வொன்றும் அது ஆவிக்குரிய இஸ்ரவேலுக்கும் சம்பவிக்கிறதா இருக்கிறது. அது ஆதியாமம் தொடங்கி அதுக்கு பிற்பாடு ஒவ்வொரு காலங்கள் ராஜாக்களாயிருக்கலாம், அங்கே நியாயாதிபதிகளின் காலங்களாயிருக்கலாம், அல்லது அங்கே ஒவ்வொரு காலங்கள் தீர்க்கதரிசியினுடைய காலங்களாயிருக்கலாம். எல்லாமே அது நடந்து கொண்டிருக்கிறது, நடக்கிறதா இருக்கிறது. ஆமென். அது எப்பயுமே மாறாது. அதனால தான் நாங்கள் ஒவ்வொன்றையும் ஆவிக்குரிய விதத்தில் நாங்கள் உன்னிப்பாக பார்த்து வருகிறோம். ஆமென். அப்போ நாங்கள் யார்? நாங்கள் அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறது, நாங்கள் ஏன் சபைக்கு வருகிறோம்டா, நாங்கள் சீர்பொருந்த, நாங்கள் ஸ்திரப்பட. அப்போ அந்த சீர்பொருந்தி ஸ்திரப்பட வேண்டுமெண்டா நாங்கள் இந்த இடத்துக்கு வர வேண்டும். அப்போ தான் நாங்கள் ஒரு பரிபூர்ணம் அடைய முடியும் என்று அங்கே வேதம் எங்களுக்கு போதிக்கிறது. அப்போ தேவன் உங்களை அழைத்திருந்தால், தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அவர் உங்களோடு பேசுவார். அது ஆச்சரியமானது உண்டு. ஆமென். அது உங்களால் உண்டான நீதி அல்ல, அது கிருபையாயிருக்கிறது. ஏனென்றால் அதனால தான் நாங்கள் ஆபிரகாம் விசுவாசத்துக்கு அடையாளம், ஈசாக்கு அன்புக்கு அடையாளம், யாக்கோபு கிருபைக்கு அடையாளம், யோசேப்பு பரிபூர்ணமாயிருக்கிறார். நாங்கள் அந்த பரிபூர்ணத்துக்கு போக தான் நாங்கள் கடந்து வர்றோம். அப்போ நாங்கள் யாக்கோபுடைய ஸ்டேஜில் தான் நாங்கள் இப்போ இருக்கிறோம். ஏனென்றால் யாக்கோபு கிருபையாயிருக்கிறது. அப்போ பாருங்கள், அவன் பாருங்கள் நல்வினை தீவினை எதுவுமே அறியாதுக்கு முன்பே தேவன் பாருங்கள், அவன் யாக்கோபண்டா எத்தன் ஏமாற்றுகிறவன். ஆனால் அவனை பாருங்கள், அந்த கிருபை அவனை ரட்சித்தது. அதே போல தான் இந்த ஸ்டேஜ் அவன் எப்படி அதை பெற்றுக்கொண்டானண்டா, அவனுக்குள்ளாக அந்த சேஷ்டபுத்திர பாதத்தின் மீது அவன் வாஞ்சியாக இருந்தான். அவன் எதுவாக அவன் உண்டாக்கப்பட்டிருந்தானோ, எது அவனுக்குள்ள தேவன் அந்த தாகத்தை வைத்தாரோ, அந்த தாகம் அவனுக்குள்ளே என்ன செய்தது? இருந்தது. அதனால் அவன் என்ன செய்தானண்டா, அதை வாஞ்சித்துட்டே இருந்தான். அதனால தான் யாக்கோபு கிருபைக்கு அடையாளமாக இருக்கிறான். அப்போ தேவன் மணவாட்டியையும் கிருபையினால தான் அவர் ரட்சித்தார். ஆமேன். அதனால தான் நாங்கள் கெட்டவர்களாயிருந்தோம், நாங்கள் பாவியலாயிருந்தோம், நாங்கள் வர முடியாதவர்களாயிருந்தோம். ஆனால் தேவன் என்ன செய்தார்? எங்களை தெரிந்து கொண்டார். அப்போ அதனால தான் வேத வார்த்தை என்ன சொல்லுதமெண்டா, நான் உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று தான் வேதம் சொல்லுது. ஏற்படுத்துவேன், ஏற்படுத்த போகிறேன் அல்ல, ஏற்படுத்தி இருக்கிறேன். பாருங்க, அவன் தகப்பனாகல. ஆனால் அவர் அழைக்கும் போது அவர் என்ன சொல்கிறேன்? உன் ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தி இருக்கிறேன். பாருங்க, அதே போல தான் மகிமைப்படுத்தி இருக்கிறேன். மகிமைப்படுத்த போகிறேன், மகிமைப்படுத்துவேன் என்றதல்ல, ஏற்கனவே எல்லாமே என்ன செய்தது? முடிந்து போனதாக இருக்கிறது. அப்போ அதனால தான் நாங்கள் இப்போ இங்கே வந்து தான் நாங்கள் எங்களை கண்டுகொள்கிறோம். அதான் தாவி சொல்கிறார், நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பிரித்து பாடும் மகிழும் என்றான். ஏனென்றான், நான் பாடும்போது என் உதடுகளும் முணுமுறுக்க எல்லாம் அவன் என்ன செய்கிறான்? சத்தம் படும். ஆனால் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் என்ன செய்யுமா? கெம்பிரித்து பாடும். அப்போ அதனால தான் நாங்கள் பாடுகிறது. நாங்கள் சந்தோஷமாக இருந்தால் பாட சொல்லுது. அப்போ நாங்கள் ஏன் ஆலயத்துக்கு காலத்தோடு நாங்கள் பாடுறோம்டா, அது வெளிப்பாடு உள்ளவனுக்கு தான் புரியும். அது இல்லாதவனுக்கு அது ஒரு என்ன செய்யும்? ஒரு பிரமாணமாக, நியாய பிரமாணமாக அது இருக்கும். என்னென்னா, நாங்கள் ஞாயிறு போகணும் ஏன்னா. ஆனால் உண்மையாகவே உங்களோட ஆத்மா மீட்கப்பட்டு இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? வாஞ்சிப்பீங்க, நேர காலத்தோடு ஆயத்தப்படுவீங்க, நீங்கள் என்ன செய்வீங்க? தேவ சமூகத்தில் நீங்கள் வருவீங்க. இல்லாட்டி என்ன செய்யாது? உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஆமேன். அப்போ பாருங்கள், இப்போ இன்றைக்கு பாருங்கள், சிவந்த சமுத்திரத்தின் வெளியிலே சிவந்த சமுத்திரம். இப்போ நாங்கள் பார்க்குற காரியம் இஸ்ரவேலுக்கு நடந்ததை பார்க்கல. ஏன்னா நடந்த சம்பவங்களை ஆவிக்குரிய காரியத்தோடு நாங்கள் என்ன செய்கிறோம்னா ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். அப்போ முன்குறிப்பானது எப்படி அழைக்கப்பட்டு அந்த ஸ்டேஜானது எப்படி போய்கொண்டிருக்கிறது உங்களோட வாழ்க்கையோட பார்த்தீங்கன்னா அழகாக பொருந்தும். பாருங்கள், ஆபிரகாமை அழைக்கும் போது அவன் யாரா? விக்கிராராதனைக்காரனாக ஊர் என்னும் பட்டணத்தில் கல்தியர் என்னும் பட்டணத்தில் அவன் இருந்தான். ஆனால் அந்த அழைப்பு பாருங்கள், தெரிந்து கொள்ளுதல் அவனை அழைக்குது.
அழைத்தோன்னா அவன் என்ன செய்கிறான், ஒவ்வொரு ஸ்டெப்பாக என்ன செய்கிறான், உடனே தேவன் என்ன செய்கிற, வேறு பிரிக்க வர்றேன். அதுக்கு பிற்பாடு என்ன நடக்குது, அங்கே பிள்ளைகள் ஈசாக்குல இருந்து யாக்கோபு வாரான், யாக்கோபில் இருந்து 12 கோத்திரங்கள் வருது, அதில் அங்கே யோசேப்பு வாரான். இவங்க என்ன செய்கிறாங்க, அடிமையிலாக எகிப்துக்கு போகிறாங்க. இங்கே இஸ்ரவேலர் இங்கே இருக்கிறாங்க. அங்கே என்ன நடக்கிற, யோசேப்பு முன்னாக போய் ஆயத்தப்படுறான். இங்கே இருந்து அங்கே போகிறாங்க. திரும்ப அங்கே இருந்து என்ன செய்கிறாங்க, இஸ்ரவேலுக்கு வாராங்க. இஸ்ரவேலில் இருந்து திரும்ப என்ன செய்கிறாங்க, மோசை கூடாக திரும்ப யாத்திரைக்கு போகிறாங்க. இதெல்லாம் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அழகாக அப்படியே பொருந்தும். ஏன்னா அதை அழைச்சாலும் நீங்கள் எப்படி பலவீனமாகறீங்க, எப்படி போகிறீங்க, எப்படி எகிப்தில் சிக்கப்படுறீங்க, திரும்ப அங்கேருந்து திரும்ப எப்படி பிரயாணம் பண்ணி வாரீங்க, இதை நீங்கள் அழைச்ச உடனே டிரெக்டாக போயே மாட்டீங்க. உங்களோட அழைப்பை பார்க்கும்போது, ஆனால் அந்த தெரிந்து கொள்ளுதலானது எதை வாஞ்சித்து எது உள்ளாக இருக்கும் என்பதுதான் இப்போ எங்கள்கிட்ட செய்தியாக இருக்குது. அவங்க எதன் மேலே சார்ந்திருப்பாங்க, எதை விசுவாசிப்பாங்க, எதோடு தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு போவாங்க, அவங்கள தவறு இருக்கும், பலவீனம் இருக்கும், எல்லாமே இருந்தாலும் அவங்களுடைய நோக்கம், தாகம் எல்லாமே ஒன்றையே நோக்கி கொண்டிருக்கும். இதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ பாருங்கள், இப்போ ரோமரில் பாருங்கள் 9ஆம் அதிகாரம் பார்க்கல ஒரு அழகான அது வேதவாதத்தை பாருங்கள். நாங்கள் அதை பார்த்துட்டு நாங்கள் தெரிந்து கொள்ளுதலில் நாங்கள் நிற்காமல் அப்படியே கடந்து போவோம். பாருங்கள், அப்போ பாருங்கள், பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில், பாருங்கள், ஒன்றையுமே செய்யல. ஆனால் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் படியே இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியையினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படி மூத்தவன் இளைவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. ஏன்னா முன்னமே தாயிட்ட தேவன் என்ன செஞ்சிட்டு சொல்லிட்டு, ஆனால் அவள் இடையில் என்ன செய்கிறா, ஐடியா கொடுக்குறா. அவள் என்ன செய்கிறா, தன்னுடைய சரீர முயற்சியினாலும் தன்னுடைய ஞானத்தினாலும் செய்கிறான். ஆனால் அதில் அவள் என்ன செய்கிறா, சிக்கப்படுறான். ஆனால் தேவன் சொன்னதை அவள் காத்திருந்தா தேவனே செய்து கொடுத்துருப்பேர். அங்கே தேவன் செய்யும்போது எந்த சிக்கலும் வராது. அப்போ தான் வேதம் என்ன சொல்லுது, நாங்களாக போய் தேவன் அதனால தான் எந்த மனிதனுக்கும் தேவன் தண்டனையை கொடுக்கிறவர் இல்லை. நாங்கள் விடுகிறதுனால தான் நாங்கள் என்ன செய்கிறோம்டா, தண்டனையை பெற்றுக்கொள்கிறோம். அதே போல தான் அவள் என்ன செய்கிறாள், ரெபேக்காள் தானாக போய் ஆலோசனையில் தான் என்ன செய்து பெற்றுக்கொண்டா. தாவீதும் அதே மாதிரி தான். தேவன் எல்லாமே என்ன செய்த, தீர்மானம் வச்சிருந்தேர். ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் தேவன் வைக்கிற போது அவங்களாகவே என்ன செய்தாங்க, அதை பெற்றுக்கொண்டாங்க. ஆமேன். அப்போ பாருங்கள், கீழே பாருங்கள், 15ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். அப்போ பாருங்கள், தேவனுடைய தீர்மானத்தை பாருங்கள். தேவன் ஒருவன் மனிதன் மேலே எவன் மேல் அவர் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ நான் அவன் மீது இரக்கமாயிருப்பேன். ஏனென்றால் அது அவருடைய தெரிந்து கொள்ளுதலாக இருக்கிறது. அப்போ பாருங்கள், இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். அதனால தான் நான் உங்களுக்கு எடுக்கிறேன். ஆனால் நீங்கள் எதை வாஞ்சித்துட்டு இருக்கிறீங்க என்பதை நாங்கள் பார்க்கணும். ஆமேன். சித்தமாயிருப்பேன், அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன். அப்போ சில பேர் மீது அவர் உருக்கமாயிருக்க வழிபாடே அவன் பாவம். நாங்கள் சில நேரத்தில் சொல்லுவோம் தானே, இந்த பிள்ளை பாவம், அல்லது அம்மா பாவம், மனைவி பாவம், தகப்பம் பாவம் என்று நாங்கள் உருகிட்டே இருப்போம். அது ஏனென்றா அது எங்களுடைய நேசம். ஏன்னா அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒரு பிள்ளை ஒரு உருக்கமாக இருக்கக்குள்ள அது அவங்க அந்த பிள்ளை மீது வைத்து அன்பாக இருக்கிறது. அப்போ அதே மாதிரி தான் தேவன் சில பேரை என்ன செஞ்சிருவேன், பேசாமையே விட்டுருவேன். ஆனால் சில பேரை அவர் பார்த்துட்டே இருப்பேர். ஆமேன். அதுதான் மனவாட்டியாக இருக்கு. ஆமேன். அப்போ பாருங்கள், எவ்வளவு நாங்கள் ஒரு ஸ்லாக்கியம் பெற்று. அப்போ பாருங்கள், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கம் ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல இறங்குகிற தேவனாலே எல்லாமே ஆகும். அப்போ பாருங்கள், எவ்வளோ ஒரு அழகான ஒரு காரியம். அதனால தான் வேதம் என்ன சொல்லுது, இங்கே 8ஆம் அதிகாரத்துக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா அதில் அவர் சொல்கிறார்,
எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை என்ன செஞ்சிருக்கிறாராம்? அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை என்ன செஞ்சிருக்காராம்? நீதிமான்களாக்கியிருக்கார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். மகிமைப்படுத்துவேன் என்றல்ல, மகிமைப்படுத்த போகிறேன் என்றதுமல்ல, மகிமைப்படுத்தியிருக்கிறேன். அப்போ எல்லாமே அதான் திக்க சொல்கிறேன், முன்குறிப்பானது எல்லாமே நிறைவு பெற்று உண்டு. அதனால தான் இந்த மெசேஜில் நிறைய பேர் அந்த வார்த்தை, அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிற காரியம், அவங்களுடைய செய்தி சரியாக இருந்தாலும் அவங்களுடைய போதனை தவறாக இருக்கிறது. ஆமேன். அதை சரியாக அவங்க என்ன செய்கிறாங்க? சொல்கிற வார்த்தை சரி. ஏன்னா எல்லாமே தேவன் என்ன செஞ்சிட்டு, எல்லாமே நாங்கள் உன்னதங்களிலே அவருடைய எல்லா ஆசீர்வாதத்தினாலும் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று வேதம் என்ன செய்கிறது? போதித்திருக்கிறது. நாங்கள் உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார் என்று வேதம் சொல்கிறது. அப்போ எல்லாமே உன்னதத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்குள்ளால் வர்ற வேளையில் அவங்க என்ன செய்யப்பட்டாங்களாம்? அந்த கண்மலைக்குள்ளாக வாசி கொண்டு கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துக்கு திரும்புங்க. ஏன்னா இப்போ எங்களோட தலையங்கம் சிவந்த சமுத்திரத்தில் இஸ்ரவேலர். அப்போ இன்றைக்கு நாங்கள் எதற்குள்ளாக முன்குறிக்கப்பட்டவங்க எப்படி எப்படி வரப்போகிறாங்கன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். ரைட், இல்லை வாசிங்க, முன்னுக்கு நினைக்கிறேன், முதல் 1 வாசிங்க. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மோகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மோகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். ஆமென். அப்ப அவங்க என்ன செய்யப்பட்டாங்களாம்? இப்போ பாருங்கள், தெரிந்து கொள்ளுதலானது வருது. ஏன்னா ஆனால் நாங்கள் நிலை நிற்கிறோமா, பரிபூர்ணத்தில் நிற்க போகிறோமான்றதான் நாங்கள் பார்க்க போகிறோம். எல்லாரும் என்ன செஞ்சாங்க? மேகத்துக்குள்ளே மோசைக்குள்ளாக வந்தாங்க, மேகம் இருந்தது. ஏன்னா நாங்கள் இப்போ தீக்கஸ்வீட மேகஸ்தம்பம், இயேசு கிறிஸ்துட மேகஸ்தம்பத்தை வைப்போம், எல்லாரும் வச்சிருப்பாங்க. அப்போ எல்லாரும் அதுக்குள்ளால் நாங்கள் வந்திருக்கிறோம். என்ன நடந்து? அடுத்தது மேகத்துக்கு கீழ் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாகவும் மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். ஆமே. அப்போ செங்கடல் எதுக்கு அடையாளமாக இருக்கிறது? சங்கீதக்காரனும் அதை சொல்கிறேன். ஏன்னா அது ஒரு ஞானஸ்தானத்துக்கு அடையாளம். அப்போ அந்த இப்போ நாங்கள் எதுக்குள்ளால் வந்திருக்கோம்? ஒரே ஆவினால் நாங்கள் வாசித்தோம். திரும்ப வாசிங்க. 1 கொரிந்தியர் 12:13 நினைக்கிறேன். 12:13. நான் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனம் ஆயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். ஆமென். அப்ப பாருங்க, ஒரே தேவன், ஒரே கர்த்தர், ஒரே ஞானஸ்தானம். இப்போ நாங்களும் எங்கே வந்துட்டோம்? ஒரே ஆவியினால இப்போ நாங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய ஞானஸ்தானத்துக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம். எகிப்தில் இஸ்ரவேலர், சிவந்த சமுத்திரத்தின் மத்தியில் இஸ்ரவேலர், அடுத்த 3வது என்ன? வெண்கல சர்ப்பத்துக்கு முன்னால் இஸ்ரவேலர், காதேஸ் பர்னியாவில் இஸ்ரவேலர், வெளியில் கானான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே இஸ்ரவேலர். இப்போ நாங்கள் 1வது வந்துட்டோம். இப்போ 2வதும் என்ன செய்துட்டோம்? வந்துட்டோம். ஆனால் இப்போ நாங்கள் எங்களோட முடிவு என்னவாக இருக்க வேண்டும்? சொந்த தேசம் கானானுக்குள்ளே நாங்கள் என்ன செய்கிறோம்? இப்போ எல்லாரும் வாராங்க. ஏன்னா எல்லாரையும் தேவன் என்ன செய்கிறீர்? கொண்டு வாரீர். இந்த மெசேஜில் எல்லாரும் வரலாம், எல்லாரும் இந்த மெசேஜுடைய ஞானஸ்தானத்தை பெறலாம். எங்களுக்கு என்ன ஒரே ஒரு தீர்க்கதரிசி இருக்கலாம். எல்லாமே வந்தாலும் 1 கொரிந்தியர் 10:4 அதை வாசிங்க. அப்படியே 5 வாசிங்க. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆமென். என்னையா? அப்படி இருந்தும் அதிகமான பேரிடத்தில் அவர் என்ன இல்லையா? பிரியமாயிருக்கு. விளங்குதா உங்களுக்கு? ஏனென்றா இந்த முன்குறிப்பானது என்ன செய்யப்படும் என்றால் அது தேவனுக்குள்ளால் போராடி அதை ஏன்னா அது மீட்கப்படும் நாளுக்கண்டு முத்திரையாக இருக்கிறது பரிசுத்தாவி. இந்த பரிசுத்தாவி இருந்தால் தான் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? எப்பயுமே எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? விழுந்து போக முடியாது. ஆனால் நாங்கள் இதில் வந்துட்டு இருப்போம். ஆனால் வேதம் என்ன சொல்லு? ஆனாலும் அதிகமானவரிடத்தில் தேவன் எப்படி இருக்கு இல்லையா?
பிரியமாயில்லை. ஆனால் அவங்க எல்லாருக்கும் கொடுத்தாரா? மேலே சாப்பாடு குறையாக வச்சேரா? இல்லை, எல்லா குறைவின்றி அவர் ஆசீர்வதித்து. தண்ணிக்கு யாராவது தாகம் என கெஞ்சினோன்னு என தாகம் இருந்து கொடுக்காம இருந்தாரா? இவன் எனக்கு பிரியம் இல்லை, இவனுக்கு நான் தரமாட்டேன்னு சொன்னாரா? இல்லை. அவனுக்கும் என்ன செய்யப்பட்டது? அதே ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது. அங்கே வெளிச்சம் கொடுக்காம தேவன் வச்சேரா? அக்கினி ஸ்தம்பத்தினாலும் மிக ஸ்தம்பத்தினாலும் தேவன் அவங்கள நடத்தினார். அதில் குறை வச்சாரா? இல்லை. அப்படியே என்ன செய்கிற கொண்டு வந்தாலும் என்ன நடக்குது? அதிகமானவரிடத்தில் தேவன் பிரியம். அப்படி நானும் நீங்களும் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. எங்களுக்கு ஒரே நோக்கம் இருக்கணும், நாங்கள் அதை எப்படியாவது அடையணும், அதை எதை இழந்தாவது நாங்கள் அடையணும். அது மட்டும் நாங்கள் இருந்தால் மீதியானது தேவன் பார்ப்போம். ஏன்னா அவர் சொல்லிட்டு, எவன் மீது நான் உருக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மீது நான் என்ன செய்வேன்? உருக்கமாக இருப்பேன். எவன் மீது நான் பிரியமாக இருக்க வேண்டும் அவன் மீது இருப்பேன். இப்போ சங்கீதம் 32 வாசிச்சுட்டு நாங்கள் டக்குன்னு போக போகிறோம். ஏன்னா முன்குறிப்பை பார்த்தா தான் நாங்கள் அடுத்ததுக்கு போகலாம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். ஆமென். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியம். அடுத்தது வாசி. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். ஆமென். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, அடுத்த பாயிண்ட் வருது பாருங்க. எவனுடைய ஆவியில கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான். ஆமென். அப்போ அதான் தீர்க்க சொல்றேன், மனுஷன் பலவீனமானவன். பலவீனத்தில் விழுறது அவனுக்கு என்ன இதாக இருக்கிறது? தேவனை மன்னிக்கிறார். ஆனால் அவன் ஆவியில் என்ன இல்லை? கபடம் இல்லை. விளங்குது அவங்களுக்கு? அவன் ஆவியில் கபடம் இல்லாதவன் என்ன செய்கிறானா? பாக்கியவன். அடுத்தது வாசி. நான் அடக்கி வைக்க மட்டும் நித்தம் என் கதறுகளினாலே எலும்புகள் உலர்ந்து போயிற்று. ஆமென். பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியை போல் வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல். ரைட், இங்கே தான் பாயிண்ட் வருது பாருங்க, வாசிங்க. என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். ஆமென். அவன் என்ன செய்கிறான்? நான் பாருங்க, அதுக்காக அவன் ஒரு தவறு விடும்போது அவன் என்ன செய்கிறான்டா, தொடர்ந்து மனம் கசந்து இருக்கிறான். அவன் என்னுடைய அக்கிரமத்தை நான் மறையாமல் என் பாவத்தை அறிவித்தேன். அடுத்தது வாசி. என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரே என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். ஆமென். பாருங்க, சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ள எவனும் எனக்காக விண்ணப்பம் பண்ணுவான். அப்போ பாருங்க, இதுதான் திகச்சு. என்ன சொல்றேன்னா, இதுதான் முன்குறிப்பானது. பாருங்க, முன்குறிப்பானது என்ன செய்கிறதுன்னா, சிலதை உருக்கமாயிருக்கிறேன், அவர் சிலதை எண்ணாது இருக்கிறார், எல்லாமே இருக்கு. ஆனால் அந்த ஆவியின் கேரக்டர் எப்படி இருக்குமெண்டா, அது என்ன செய்யுமெண்டா, வெட்கப்படாமல் என்ன செய்யுமெண்டா, நான் என் பாவத்தை மறைக்காமல் உம்மிடத்தில் அறிக்கையிடுவேன் என்று அவன் என்ன சொல்கிறான்டா, அதை சொல்கிறான். அதான் அந்த ஆவியில் என்ன இல்லை? கபடம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த காரியம் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் என்ன செய்யணும்? அங்கே வர வேண்டும். ஆமென். நாங்கள் தவறு விடும்போது நாங்கள் தேவனிடத்தில் நாங்கள் என்ன செய்யணும்? வருகிற வேளையில் தான் நாங்கள் என்ன செய்யலாமண்டா, முன்னோக்கி போகலாம். அதான் தீர்க்க சொல்கிறேன், நீங்கள் அதில் தவறு போடும்போது அது உங்களுக்கு குற்ற உணர்வை, அந்த பிழையை அது காண்பிக்கலண்டா நீங்கள் அங்கேயே தான் இருப்பீங்க. நீங்கள் திரும்ப அந்த வழிக்கு போகாமல் நீங்கள் முன்னுக்கு போகலாம். அப்போ அதனால தான் எங்களோட சாட்சிகள் வார்த்தையோடு வருது. தேவன் எல்லாருக்கும் எல்லாம் அற்புதத்தை செய்கிறது சரி, ஏன்னா அது சொல்ல தான் வேணும். ஆனால் உண்மையான சாட்சியானது எங்களோட வார்த்தையோடு இருக்கணும். ஆமென். அது தேவனை மகிமை. அந்த வார்த்தை என்னோட பேசிச்சு, நான் இதில் இருந்தேன், தேவன் என்னை மன்னிச்சார், நான் அதிலிருந்து நான் வரணும். இதுதான் என்ன செய்கிறேன்னா தேவன் விரும்புகிறதா இருக்கிறேன். அதான் நான் கடந்த வாரத்தில் சொன்னேன். திக சொல்கிறேன், எழுப்புதலானது ஜனங்கள் பெறுகிறதல்ல, அது என்ன நடக்கிறதுனா மனமாற்றம் அடைதல். ஆமே, அதுதான் எழுப்புதல். ஆமே, அது ஒரு மனத்தின் மீது வருகிற வேளையில் தான் அது என்ன செய்யும் என்றால் தேவனுக்குள்ளாக கொண்டு வர்றாய். நாங்கள் இப்போ மெசேஜுக்கு நாங்கள் போக போகிறோம், நான் வாசித்து கொண்டு போகிறோம் பாருங்க. அப்போ தேவனுடைய நோக்கத்தை திக சொல்ல பாருங்க.
பாருங்கள், அதான் 13வது பந்தியில் சொல்கிறேன், சபையினுடைய முதலாவது தொடக்கத்தை நாம் கற்றறிந்து கொண்டோம். தேவன் யாருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார்? ஆபிரகாமுக்கு. அவன் நாம் எல்லாருக்கும் தகப்பனாயிருக்கிறான். ஆபிரகாமுக்குத்தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருந்தது. ஆபிரகாமுக்கு மாத்திரம் வாக்குத்தத்தம் செய்யப்பட்டிருந்தது. அவனுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் அது சரிதானே. ஆபிரகாமுக்கு அவனுடைய சந்ததிக்கும், அவனுடைய சந்ததி என்பது என்ன? அவனுடைய பிள்ளைகள். பிள்ளைகள் என்றாலும் எல்லாருக்கும் அல்ல. விளங்குது அவங்களுக்கு? அப்போ அதான் அவர் சொல்கிற பாருங்க, அவனுடைய சந்ததிக்கு என்பது அவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் அல்ல, ஆனாலும் ஈசாக்கினிடத்தில் அவனுடைய சந்ததி விளங்கும். அப்போ யாரிடத்தில் சந்ததி விளங்கும் என்றால் ஈசாக்கினிடத்தில். ஏண்டா ஈசாக்கு யாருக்கு அடையாளமாக இருக்கிறான்? ஏசு. அப்போ நாங்கள் அந்த ஈசாக்கின் வழியாக வந்து நாங்கள் எங்கே நாங்கள் சந்திக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் வழியாக. ஆமென். அப்போ பாருங்கள், இயேசு ஆபிரகாமுடைய சந்ததியின் முடிவாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறார். கிறிஸ்துக்குள் மரித்த நாமும் ஆபிரகாமின் சந்ததியாகவும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாகவும் நாங்கள் என்ன செய்கிறோம்டா? நாங்கள் வாரம். ஏனென்றால் நாங்கள் விசுவாசத்தை கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். அது கிருபையினால் உண்டானது என்று அங்கே திக சொல்கிறார். அப்படியானால் இப்போ இதில் ஆழத்தை பாருங்கள். அப்படியானால் திகர் சொல்கிறேன், நான் என்னுடைய மனைவியை நான் நேசிப்பேன். நிச்சயமாக இப்பொழுது நான் நேசிப்பதை காட்டிலும் அதிகமாய் அப்பொழுது நான் நேசிப்பேன். அது எப்படி இருக்க முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் அவ்வாறு செய்வேன். அப்பொழுது அவள் என்னுடையவளாய் இருப்பாள். கவனிங்க இந்த பாயிண்ட. நிச்சயமாய் அவள் என்னுடைய துணையாக இருப்பாள். அவளுக்கு எந்த பிள்ளைகளோ அல்லது எதுவுமோ அங்கே இருக்காது. ஆனால் இங்கே பூமியின் மேல் எங்களுக்கு இருக்கும் பிள்ளைகள் அவர்கள் மறுபடியும் பிறந்திருப்பார்களானால் அவர்களும் அங்கே எங்களோடு இருப்பார்கள். போயிட்ட விளங்குது அவங்களுக்கு. ஏனென்றா நான் போன வாரம் நீங்கள் போன மெசேஜை கவனிச்சிருந்தால் விளங்கிருக்கு. அப்போ அவர் யாரை அழைச்சாரண்டா? ஆபிரகாமை அழைச்சார். அப்போ தீக்கரிசிட்ட கேள்வி கேட்க, அப்போ தீக்கரிசி தானாக ஒரு கேள்வி, அப்படியானால் சாராளுடைய நிலை என்ன? தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சு. அப்போ அவர் சொல்கிறார், இவனை தான் அழைச்சார். அழைக்கும்போது அவனுடைய மனைவியும் சேர்ந்து அழைக்கப்படுற. ஏன்னா ஒரே சரீரமாக இருக்கிறபடியினால். புரியுதா உங்களுக்கு? இந்த ஆழத்தை பாருங்கள். ஏனென்றால் விவாகமானது அது மனிதனால் ஏற்படுத்துறதல்ல, அது என்னவாக இருக்கிறதாம்? தேவனால் ஏற்படுத்தப்படுற ஒன்றாக இருக்கிறது. அப்போ அப்படி இருக்கும்போது இப்போ இவன் ஏன்னா எப்பயுமே நீங்கள் பாருங்கள், வாக்குத்தத்தம் ஆணுக்குரியது. ஆண் பலவீனமாக இருக்கிறபடினால் அது அழைக்கப்படாத உண்டு. விளங்குதா? பெண்கள் ஒரு வழியாக வருவார். ஆனால் அழைக்கப்படுகிற வாக்குத்தத்தம் எப்பயுமே தேவன் என்ன செய்கிறார் என்ற தனக்காக ஒரு ஆணை அவர் தெரிந்து கொள்கிறார். ஆண் தெரிஞ்சு கொள்ள போது இந்த பாட்டு என்ன செய்யுமெண்டா தானாக அவர் வர்ற வேளையில் கவனிங்க இந்த ஆழத்தை. என்ன நடக்குமெண்டா இப்போ ராஜ்யத்தில் இது ஒரு பாட்டாக இருந்தால் அது என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்காக போகும். ஆனால் இங்கே பாருங்கள், ஆனால் இங்கே பூமியின் மேல் எங்களுக்கு இருக்கும் இந்த பிள்ளைகள் அவர்கள் மறுபடியும் பிறந்திருப்பார்கள், ஆனால் அவர்களும் எங்களோடு இருப்பார்கள். புரியுதா உங்களுக்கு? இப்போ தகப்பனுக்காக, கணவனுக்காக, ஒரு ஆணுக்காக என்ன செய்கிறேன்டா குடும்பத்தை கொண்டு போயில இந்த பாட்டை அவர் என்ன செய்கிறேன்? அழைக்கிறேன். ஆனால் அந்த பாட்டுக்கு பிறந்த பிள்ளைகள் இருக்குதானே, இந்த பிள்ளைகள் மறுபடி பிறந்திருந்தா என்ன செய்வாங்க? புரியுதா உங்களுக்கு? ஆழம் பிள்ளைகள் விளங்குதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட்டதால் நீங்கள் ரட்சிக்கப்படையலாது. விளங்குதா உங்களுக்கு? பிள்ளைகள் போயிடலாம். ஆனால் பிள்ளைகள் மறுபடியும் பிறந்திருந்தா இது வெளிப்பாடை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். விளங்குது? ஏனென்றா அதால் தான் விவாகமானது. அதான் நாங்கள் தெரிந்து கொள்கிற மனைவியை சரியாக தெரிஞ்சு கொள்ளும். ஒரு பெண்ணை அவளை ஒரு ஜொசபேலா முகத்துக்கு வர்ணம் தீட்டுறவளாக, ஏன்னா முடி வெட்டுறவளாக, ஸ்ட்ரைட் பண்ணுறவளாக, பெண்ணு ஆண்கள உடையை தரிக்கிறவளாக இருந்தால் அது ஒன்றுமே இல்லாத ஒன்று தான். ஏன்னா அது அங்கே வரப்போகிறது. இது பாட்டண்டு தேவன் அங்கே கொண்டு வர போகிறது இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஆனால் அந்த தெரிந்து கொள்ளுதப்படுதல் சரியான அழைப்போடு வந்தால் அவர் செய்தியை காட்டி உபதேசத்தை காட்டியும் வேதம் என்ன சொல்லுது? டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. பிள்ளை பேற்றினாலே என்னையா வாசிக்க போகிறீங்களா? வாசிங்க படக்க.
சந்தேகப்படக்கூடாது. ஏனென்றா நாங்கள் இப்போ ஆழத்துக்குள்ளே நாங்கள் வாரோம். ஏன்னா நாங்கள் ஒன்றை அறியணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக. இது யாருக்காக பேசப்படுறதில்ல, இது தேவனுடைய பிள்ளைகளுக்காக பேசப்படுறது. ஆமே. ஏனென்றா இது சத்தியமாக இருக்கிறது. தேவன் அதிக அந்த தங்க கட்டிகள் எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறார், தீர்க்கதரிசி கூடாக விதைச்சிருக்கிறோம். அப்போ வெளிப்பாடை சரியாக அறியணும். ஆமே. அப்போ தான் நாங்கள் என்ன செய்யலாம். ஆனால் நானும் நீ விசுவாசி உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவார்கள், ஆனால் மறுபடி பிறக்காட்டி நாங்கள் ஒன்றுமே செய்யலை. அதுக்கு ஆணை அழைச்சாத பெண்ணை கொண்டு போயிரன்ட்டு நான் கோட்பாடை சொல்ல வரையில. புரியுதா உங்களுக்கு? இதில் ஆழமாக தேவண்ட முன்குறிப்போடு வந்தால் அந்த பாட்டை என்ன செய்ய, அதை வாசிங்க. எடுத்து வாசிங்க. எடுத்துட்டீங்களா நீங்கள்? எந்த வசனம்? ஒன்று பேதுரு 3ஆம் அதிகாரம் 319. போதனையின்றி மனைவிகளின் நடக்கைகளினாலே. அதானே, வாசிங்க. ரெண்டும் இருக்கும் தானே, ஆணுக்கும் இருக்கும் பெண்ணும் இருக்கும். வாசிங்க. அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின். ஆணுக்குரியது வருது அதில் பாருங்க. ஆணுக்குரியது எங்கே வருது? அந்த இதில், அதாவது பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவார். தீமோத்தேயு சரி, எடுக்காட்டி பரவாயில்ல. அந்த வசனம் தெரியும் தானே, பிள்ளை பேற்றினாலே என்ன செய்வாளா, ரட்சிக்கப்படுவா. அவனுக்கு அடங்கி அவள் கீழ்ப்படிந்து நடந்தால் அவள் பிள்ளை பேற்றினாலே என்ன செய்வாளாம், ரட்சிக்கப்படுவா. அப்போ இங்கே பிள்ளைகள் கவனிக்கப்பட வேண்டிய காரியம் என்ன பாருங்க. இங்கே ஏனென்றா அந்த ராஜ்யத்துக்கு போகும்போது அங்கே குடும்பம் பிள்ளைகள் என்ற காரியமே இருக்கா. எல்லாமே நாங்கள் என்ன செய்வோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம். அந்த உறவானது அங்கே என்ன செய்யாது, இருக்காது. ஆனால் மறுபடி அவங்க பிறந்திருப்பார்கள். ஆனால் என்ன செய்வாங்க, எங்களோடு கூட வருவாங்க. அப்போ அதனால தான் வேதம் என்ன சொல்லுதுண்டா, அவங்கள தேவன் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்துருந்தா அது கர்த்தருடையவர்கள் என்று நீங்கள் கர்த்தருக்காக என்ன செய்யணுமெண்டா, பிள்ளைகளுக்காக நீங்கள் சிக்கப்படாமல் நீங்கள் என்ன செய்யணும், கர்த்தருக்கு உரியவர்களாக அவங்கள வளர்க்காமல் அவங்க கடந்து போகிறாங்கன்னா வரையலாம். இப்போ அதை தான் நாங்கள் அங்கே பார்க்குறோம். ஈசாக்கு ரெபேக்காலுக்கு பிறந்த பிள்ளைகள் எப்படியானவங்க, பரலோகமே இணைச்ச சம்பவம். புரியுதா உங்களுக்கு? பரலோகமே தேவனே அடையாளப்படுத்தி சந்ததியை கொண்டுறதுக்காக கொண்டு வரப்பட்டது. ஆனால் ஏசா என்ன செய்யப்பட்டான், உள்ளே வந்தானா, அப்பா அம்மாவுக்காக உள்ளே கொண்டு வந்தாரா, இல்லை. புரியுதா உங்களுக்கு? அப்போ அதனால் ஆனால் இன்றைக்கு பெற்றோர் என்ன செய்கிற, பிள்ளைகள வளர்க்குற விஷயத்தில் தவறி போகிற, திருமணத்தில் என்ன செய்கிறது, தவறி போகிறது. அந்த பிள்ளை ஒரு மேன்மையாக வர்றதில் அதில் தவறி போகிற. ஆனால் உங்களோட பிள்ளைகள் அங்கே ராஜ்யத்துக்கு வராது. வரணுமெண்டா நீங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு ஏற்ற வண்ணமாக என்ன செய்யணும், வளர்க்கணும். ஆமே. அவங்களுக்கும் மறுபடி பிறக்கும். ஆனால் அவங்க 10-12 வயசுண்டா அவங்க வருவாங்க, தானாக வருவாங்க. புரியுதா அவங்களுக்கு? அதனால தான் பிள்ளைகளுக்கு சின்ன வயசில் வியாதி வரக்குள்ள பேசாமல் ஆண்டவரே உமக்கு சித்தமானால் சுகத்தை தாங்க, இல்லாட்டி அங்கே கொண்டு போங்க. ஏன்னா இது வளர்ந்து தெரிச்சதாகிறத விட தெரிச்சு போய் அதனால் நான் வேதனைப்பட்டு அனுதினமும் நான் ஆவிக்குரியதில் இல்லாமல் போகிறத விட அது அப்படியே போட்டு. புரியுதா அவங்களுக்கு? நான் சத்தியத்தை சொல்லித்தாரேன், விளங்குது அவங்களுக்கு. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம், போரார் எனக்கு இருக்கிற ஒரே புள்ள எனக்கு இருக்கிற தங்கம் வெள்ளி எல்லாமே சொல்லியிருக்குள்ள அது பிறகு என்ன செய்யுமெண்டா மறுபடி பிறக்காததாக இருந்தால் அதால் தான் தேவன் சிலதை தாரது. அதனால தான் ஆபிரகாமுக்கு கொடுக்கும், அவனுக்கு அது டோன்ட் கேர். இதான் முன்குறிப்பு. நான் அதை என்ன எங்கிட்ட செய்தியை கவனிச்சிருங்க, விளங்குது அவங்களுக்கு. அந்த அழைக்கப்பட்ட மனிதண்ட ஸ்டைலை தான் நாங்கள் பார்த்துவோம். நாங்கள் அதில் இருக்கிறோமான்றை தான் நாங்கள் இங்கே பார்க்குறோம். ஆபிரகாமை 25 வருஷம் கொடுத்து
அதுக்கு பிறகு 18 வயசு வளர்த்த பிறகு அவர் என்ன சொல்றியா கொண்டு போய் பலியிடன்றக்குள்ள அவனுக்கு அவன் பெரியவனாக இருந்தானா, அவனுக்கு அவன் உயர்ந்தவனாக இருந்த, தேவனுக்கு முன்னால் எதுவுமே அவனுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்டா அவர் சொல்ல அவர் கொடுத்தார். ஏன்னா பிரதிஷ்டை என்பது நாங்கள் என்ன செய்கிறோம், சில பேருக்கு பிரதிஷ்டை தெரியாது. பிரதிஷ்டை என்பது வேத வெளிப்பாடு கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறது. ஏன்னா அப்படி தானே அர்த்தம் சொல்லுங்கள். ஏன்னா அதை ஒப்பு கொடுக்குறேன்டா என்ன ஒப்பு கொடுக்கிறது? ஏன்னா இதில் இவன் ஏன்னா இலங்கை தேசத்தில் நல்ல ஒரு பிரஜையாக ஏன்னா இவன் நல்ல ஒரு உயர்வான இடத்துக்கு ஏன்னா உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனை நீர் பாதுகாத்து, அதனால் நீர் பாதுகாக்கிற நல்ல ஒரு காவலாளி என்று காவலாளி என்று ஏன்னா நான் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் என்று. அப்படியா பிரதிஷ்டை என்பது ஆண்டவரே இவன் உம்முடைய பிள்ளையாக இந்த பூமியில் அவன் வளர்றதற்கு உம்முடைய சேவையை செய்கிறதுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். அப்போ அதுக்கு பிறகு தோட குத்தி ஏன்னா பொம்பளை பிள்ளைண்டா, அதுக்கு பிறகு ஆனாண்டா அவனை ஒரு சாதி கட்டை வெட்டி ஏன்னா டை அடிக்க வச்சு ஏன்னா முடியை வளர்க்க வச்சு இப்படியெல்லாம் வளர்த்தா அது பிரதிஷ்டை அல்ல. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆபிரகாம் முன்குறிக்கப்பட்ட அழைக்கப்பட்ட மனிதன் பிள்ளை அவனுக்கு ஒரு பொருட்டல்ல. அவன் கர்த்தர் எதை கேட்குறாரோ அது அவனுக்கு என்ன செய்கிறது, கொடுக்கிறது தான் அவனுடைய காரியமாக இருந்தது. அப்போ இந்த வெளிப்பாடை கவனிங்க. பிள்ளைகள் அவர்கள் மறுபடியும் பிறந்திருப்பார்கள், ஆனால் அவர்களும் கூட அங்கே இருப்பார்கள். அது சரியே, அது அற்புதமாய் இருக்கிறதல்லவா? அப்போ பாருங்கள், இதுதான் காரியமாக இருக்குது. அப்போ எப்பயுமே சரியான பாட்டாக இருந்தால், அது சரியாக ஒரு கணவனுக்கு கீழ்ப்படிஞ்சு அடங்கியிருந்தால், அது கொடுக்குற பிள்ளைய சரியாக வளர்த்து, ஏன்னா பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுற அந்த பிள்ளைகளை கர்த்தருக்காக வளர்த்து இவன்ட ரத்தமண்ட அறிஞ்சு அந்த பிள்ளைகளை சரியாக பராமரித்து வந்தால் அவைக்கு பிரண்ணாம் எத்தனையாம் ஆண்டு பிரண்ணா தேவன் எப்போ இந்த பூமிக்கு இறங்கினேர், ஏன்னா தேவன் எப்படி இஸ்ரவேலில் நாங்கள் ஒரு பலாய் தெரியாட்டியும் வேதம் என்ன சொல்லுதாண்டா, போதனையின்றி அவள் என்ன செய்வான்டா, அவள் அங்கே வருவாள். அதே பொழுது ஆணுக்கு அவரும் போதனையின்றி வர்றேனண்டா என்ன நடக்கிற, இவளுடைய கற்புள்ள நடக்கையினால் அவர் சேச்சிக்கு வராதால் ஆயிருப்பேர். ஆனால் இவளுடைய கற்புள்ள நடவடிக்கையில் இவள் சரியாக இருக்கிற காரியம் அங்கே கொண்டு வரும். ஏனண்டா அந்த அன்பு, அந்த நேசம், இதுதான் முன்குறிப்பை. நீங்கள் மாமிச ரீதியில் போராடக்கூடாது. ஆவியில் ஒப்பு கொடுத்துட்டு நீங்கள் சரியாக இருந்தால் மீதியானதை தேவன் என்ன செய்வேர், கொண்டு வருவேர். அதனால தான் சாரால திகர் சொல்லி அழிச்சிருக்கலாம், நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. ஆனால் அவர் என்ன செய்யலாம், ஆபிரகாமை தாண்டி போயிடாமல் இருந்துச்சான். ஏனண்டா இவர் சிரித்த கூத்துக்கு என்ன செஞ்சுருக்கலாம், தேவன் கடந்து போய் அழிச்சிருக்கலாம். ஆனால் தேவன் என்ன செய்யலைன்னு அழிக்கையில் ஆபிரகாம் சாரால நேசிச்சான். அப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு ஆழம், எவ்வளோ ஒரு மேன்மையானது பாருங்கள். அதான் எவன் மீது உருக்கமாக பாருங்கள், எத்தனை புல நடந்தாலும் என்ன செஞ்சாலும் ஆபிரகாம் என்ன செய்கிறான், பொய்ய பேசுகிறான், பயம் இருந்துச்சு. ஆனால் ஆபிரகாமை குறித்து வேதம் எப்படி தேவன் அதை எழுதினாரா, அதை வச்சு அவர் என்ன சொல்கிறார், ஆபிரகாம் அவளை போல ஒரு உத்தமன் நீதிமான் இல்லை, ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை. நான் அவன் செய்தானா இல்லை, ஆனால் தேவன் என்ன செய்கிறார், அவன் எப்படி இருப்பான் என்பது. ஏன்னா அவன் தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தின் பேரில் சரியாக இருந்தான். தனிப்பட்ட இதில் பயந்தான், தவறு விட்டான். ஆனால் தேவன் சொன்ன வார்த்தையில் சரியாக இருந்தான். வாக்கு தத்தத்தின் பேரில் அவன் பயப்படையில. ஏனென்றால் தேவன் அதை கொடுத்தார். அதை தான் நான் சொல்கிறேன், தேவன் ஒரு வாக்கு தத்தம் பண்ணால் அதை பயப்படாதீங்க. நீங்கள் பலவீனவங்க, நீங்கள் தவறு விடலாம், நீங்கள் சிலதில் பயப்படலாம். ஆனால் தேவன் வாக்கு தத்தம் பண்ணால் பயந்துறாங்க. அதுதான் அவன் விடாத புல விளங்குதாங்க. அவன் வாக்கு தத்தத்தை குறித்து சந்தேகப்படாமல் அவிசுவாசியாமல் அதை விசுவாசித்து நம்பினான் என்று தேவன் தருவான். ஏன்னா யார் வாக்கு தத்தம் பண்ணது, தேவன் பண்ணி. அப்போ இது அவன் பிளவட்டபடினால அவனுக்கு என்ன செய்கிறான், அதான் வேதம் அதை தான் பார்க்க. அதான் நான் என்ன சொல்கிறேன்டா, உங்களோட காரியமானது அதில் இருக்கும். அப்போ இவன் இங்கே எத்தனை இருக்கிறான், ஏன்னா இவன் தவறு விடுறான், ஏமாத்துறான். ஆனால் அவன்ட வாக்கு தத்தத்தில் அவன்ட மைண்ட் சிந்தை என்ன செய்தது, இருந்தது. அதுதான் கிறிஸ்தவர். அதான் நீங்கள் அங்கே விடுற. ஆனால் உலகம் என்ன செய்யும், அதை பார்க்கும். தேவன் பார்ப்பேன் உங்களில் உருக்கமாக, ஐயோ அவன் என்ன நடக்க போகுது, ஏன்னா அதுதான் தேவனுடைய அன்பாக இருக்கிறது. அப்போ பாருங்க,
பாருங்க, நீங்கள் தேவனோடு அங்கே அதான் திகசுரேர் அதான் சொல்ற இஸ்ரவேல் தன்னுடைய பேரை முன்பு எப்படி அவன் அழைக்கப்பட்டான், இந்த வகுப்பில் உள்ள யார் அதை பதிலளிக்க முடியும்? திகசி ஜனங்களை பாதுகாப்புல அவங்க சொல்கிறாங்க சரியான விடை. இன்றிரவு உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய பெயர் வேண்டுமா? அப்படியானால் நீங்கள் அப்படியே பரிசுத்த ஆவியானவரை பற்றி பிடித்து கொண்டு, கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதிக்க மட்டும் நான் உம்மை இந்த கூடாரத்தை விட்டு விட போவதில்லை என்று கூறுங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய பேர். அதால் தான் நாங்கள் என்ன செய்கிறோம், ஒருவனுக்கு ஞானஸ்தானம் பெறும்போது ஒரு பேரை வைக்கிறோம். சில பேர் அதை வைக்க மாட்டான், அவங்களுக்கு விளக்காது, அது பேரை பார்க்குறதில் அதை பார்க்குறதில்ல வேண்டும். ஆனால் இங்கே என்ன தீகல் சொல்கிறேன்டா, இந்த ஒரு ஆவிக்குரிய பெயர் வேண்டுமா? அப்படியானால் நீங்கள் அப்படியே பரிசுத்த ஆவியானவரை பற்றி பிடித்து கொண்டு, கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதிக்க மட்டும் நான் உம்மை இந்த கூடாரத்தை விட்டு போவதில்லை என்று கூறுங்கள். அப்பொழுது நீங்கள் இங்கிருந்து போகும்போது காரியங்கள் வித்தியாசமாய் காணப்படும். யாக்கோபு எவ்வளவு உறுதியாய் இருந்தானோ அவ்வளவு உறுதியாக நீங்களும் இருந்தால் நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ பாருங்கள், அந்த முன்குறிப்பு பாருங்கள். ஆபிரகாம் போய் ஈசாக் போய் யாக்கோபுக்கு வந்துட்டு, யாக்கோபு கிருபைக்கு அடையாளம், நாங்கள் கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கிறோம். அப்போ நாங்கள் எங்களோட ஆவிக்குரிய பேர் எங்களுக்கு வேண்டுமென்றா நாங்கள் என்ன செய்யணும்? தேவனோட போராட வேண்டும். ஆமேன். அப்போ அது வெளிப்பாடு. அப்போ தேவன் என்ன செய்த, ஏன்னா அவனை யாக்கோபாக இருந்து எப்படி மாத்திரேன்? இஸ்ரவேல். அப்போ தேவனோடு போராடி மேற்கொண்டான். அவன் தேவனுடைய பிரபு என அழைக்கப்பட்டான். பாருங்க, தேவன் அவன் பிரபுவாக வர்றான். ஏனென்றா அந்த காரிய ஆவிக்குரிய பேர். மேலும் கவனியுங்கள், அவனுடைய தொடையை தொட்டபோது யாக்கோபு வித்தியாசமாய் நடந்தான். ஆமேன். அது அவன் வீட்டிற்கு போகும் வழியில் நடந்தது என்று நம்புகிறேன். நீங்கள் தேவனோடு போராடும் போது நீங்கள் அதற்கு பிறகு வித்தியாசமாய் நடப்பீர்கள். கவனியுங்கள், பலமுள்ள ஒருவன் அந்த ஓடையின் அந்த சிறிது நதியில் மறுக்கரையில் பலமுள்ள ஒருவன் மனிதன் இருந்தான். ஆனால் அவன் அதை குறித்து அவன் என்ன செய்யலை? பயப்படவே இல்லை. ஆமாம். ஏனண்டா தேவன் அவனை தொட்டோன்னு அவன் வித்தியாசமாயிருவான். அதனால் நீங்கள் யாக்கோபுக்கு தொட்டு கால் நொண்டியானது போல் தேவன் நான் நொண்டியாயிருவேன் அந்த பயம் இல்லை. உங்களோட வாழ்க்கை வித்தியாசமாயிரும். ஆமே. தேவன் என்ன செய்வேன்டா? உங்களை மாற்றுவேன்டா. உங்களுக்குள்ளாக இருக்கிற ஒரு காரியம் அதை என்ன செய்யுமெண்டா? வாஞ்சிக்கும். அப்போ அது என்ன செய்யுமெண்டா? தேவன் மீதில் அந்த தாகம் இருக்கும். அவன் தவறுள்ளவன் தான், ஆனால் அவனோட நோக்கம் எல்லாம் என்ன செய்கிறது? ஏன்னா தேவன் வாத்து பண்ணிட்டேரு, இவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறேனோ அவன் மீது இரக்கமாய். எவன்ட பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். அப்போ யாருக்கண்டா? அது முன்குறிக்கப்பட்டது. அப்போ அவங்க தான் என்ன செய்வாங்கண்டா? கடந்து போவாங்க. அதனால தான் கிறிஸ்தவர்கள் தவறு விடுறதும் இதை வச்சு கொண்டு தான். ஆனால் முன்குறிக்கப்பட்டவன் நோக்கம் சரியாக இருந்து அவன் என்ன செய்வான்? முன்னேறி வந்து கடந்து போவான். ஆமேன். ஏனண்டா வேதம் அந்த வண்ணமாக பாருங்க, அவருடைய நிலையில் மகிமைப்படுத்தப்பட்டு விட்டோம். அவர் மகிமைப்படுத்துவார் என்றல்ல, நான் முன்பு சொன்ன மாதிரி மகிமைப்படுத்தி இருக்கிறார். தேவன் ஆபிரகாமுடைய நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை தகப்பனாக ஏற்படுத்தி இருக்கிறேன் என்றார். தகப்பனாக ஏற்படுத்த போறேன் என்றல்ல, அவர் ஏற்கனவே என்ன செஞ்சிட்டார்? ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென். அதனால தான் தேவன் என்ன செய்யறாருண்டா, அப்ப அதான் வேதம் என்ன செய்யணும் அப்படியேன்னா, இப்ப தேவன் என்ன செய்கிறாரண்டா, வேதம் என்ன சொல்லுது? தேவன் யாரை போலங்களை மாத்திட்டு இருக்கிறாரா? வேதம் எப்படி சொல்லுது? சொல்லுங்க டக்குண்டு. யாரை போல மாத்துறேரண்டா? யாரை போல? இயேசுவே போல. நாங்கள் பாடுவோம் தானே, இயேசுவே உம்மை போல. என்ன அந்த வாசம்? உண்மை போல் நான் என்ன மாறணுமே. அப்போ நாங்கள் மாறணுமெண்டா நாங்கள் யாரை போல் மாறணுமெண்டா? இயேசுவை போல். அப்போ அதனால தான் வாசிங்க மத்தேயு 5:48 போல், உங்கள் பிதா பூரண சற்குணராக இருக்கிறது போல. ரைட். அப்போ தேவையில்லை. அப்போ அதை பாருங்கள், இயேசு ஆகியால் பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா பூரண சற்குணராக இருக்கிறது போல பூரண சற்குணராக இருக்க கடவீர்கள் என்றார். உங்களால் எப்படி பூரண சற்குணராக இருக்க முடியும்? ஆனால் இன்றிரவு கிறிஸ்துவனுடைய பார்வையில் மறுபடி பிறந்த ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பூரண சற்குணராக இருக்கிறான். அப்போ பாருங்க,
இப்போ உங்களோட பிதா, இப்போ உங்கள் வேதம் சொல்லுது உங்களோட பிதா பூரண சற்குணராக இருந்தது போல் நீங்கள். அப்போ பிதாவுடைய பூரணமாக யார் இருந்து? இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து எங்களுக்கு பிதா யார்? இயேசு கிறிஸ்து. அப்போ நாங்கள் யாராக மாறணும்? இயேசு கிறிஸ்துவா. புரியுதா உங்களுக்கு? அப்போ தேவன் வந்து எங்களை யாராக மாற்றுறேன்டா? இயேசு கிறிஸ்துவாக தான் மாற்றுரு. அப்போ அதனால தான் வேதம் என்ன சொல்லுதுண்டா, தேவன் என்ன செய்கிறாரண்டா எங்களை பூரண சற்குணனா. அப்போ இயேசுவை போல தேவன் என்ன செய்கிறாரண்டா எங்களை மாற்றுரு. அப்போ அதனால தான் என்ன செய்கிறேன்டா, மாற்ற நாங்கள் யாராக மாறுறோம்டா? இயேசு கிறிஸ்துவா. நாங்கள் வணக்கத்துக்குரியவர்கள் அல்ல, நாங்கள் கடவுள் அல்ல. ஆனால் தேவன் எங்களை யாராக மாற்று, ஏன்னா நாங்கள் அவராக மாறாமல் போயிடலாம். புரியுதா உங்களுக்கு? அப்போ அதனால தான் அப்போ வேதம் என்ன சொல்லுதுன்றா, நாங்கள் அவராக தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா மாற போகிறோம். அப்போ மாறினவன் யாராக இருப்பான்டா? இயேசு கிறிஸ்துவாக இருப்பான். விளங்களா? யாருண்டா? அவருடைய பாட்டாக இருப்பான். அவருடைய மனைவியாக இருக்கிறபடினால எல்லா உரிமையும் அவன் என்ன செய்வான்? பெற்றவனாக இருப்பான். அப்போ இதை வெளிப்பாடு தெரியாட்டி தான் நாங்கள் என்ன செய்கிறோம்னா தவறு விடுறோம். ஏன்னா ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறாருன்னு இப்போ வேறு யாரை சொல்ல வாரேன்னு நாங்கள் என்ன செஞ்சிடுவோம்? இல்லாட்டி நாங்கள் அந்த ஒன்லி பிலீவை வந்து நாங்கள் உண்மையாக பாடுவோமா இருந்தால் தேவனே காட்சிக்கு வந்துடுவேன். ஏண்டா அவர் இங்கே தான் இருப்பேன். ஏண்டா உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா நாட்களில் நான் என்ன செய்கிறேன்டா உங்களோடு இருக்கிறேன். அப்போ என்ன நடக்குதுண்டா, இவன் ஒவ்வொன்றா மாற 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 கடைசியாக யாராக மாறுறான்டா? இயேசு கிறிஸ்துவாக மாற. அப்போ இயேசு கிறிஸ்து பூமியில் ஒரு மனிதனாக வந்த வேளையில் அவர் யாராக மாறினேரண்டா? பிதாவாக மாறினேன். அப்படி என்ன முழு வார்த்தையாக அவர் என்ன செய்து எழுதப்பட்ட முழு வார்த்தையும் அவராக இருந்தது. அதனால தான் அவர் தேவனாயிருந்தார். அப்போ மனவாட்டிய தேவன் வணையும் போது அவர் எப்படி வளைகிறேன்னா வார்த்தையாக. அப்போ முழு வார்த்தையும் அவன் என்ன செய்கிறான்னா அவையாக இருக்கிறான். அப்போ அவன் முழு இயல்பும் என்ன செய்கிறதண்டா மாறுது. அப்போ அதனால தான் திக சொல்லு ஆபிரகாம் என்ன செய்கிறான்டா, வார்த்தையை விசுவாசிக்க அங்கே தேவன் ஆபிரகாமுக்குள்ளே வர்ற வேளையில் ஆபிரகாம் என்னவா மாறுறான்டா? தேவனுடைய மனிதனாக மாறுறான். ஆனால் அன்றைக்கு பாவங்கள் மூடப்பட்டபடினால தேவனுக்குள்ளே அவங்க பரிபூர்ண படையலாமல் போச்சு. ஆனால் இந்த காலம் வந்து தேவன் என்ன செய்கிறாருண்டா பரிபூர்ண காலம். அப்போ ஏன்னா தேவனே என்ன செய்யலாம், எங்களுக்குள்ளே வரலாம். அப்போ அவர் என்ன செய்யண்டா வந்து போனேர். ஆனால் அவங்களுக்குள்ளே வரையலை. ஏண்டா ரத்தம் என்ன செய்யப்படையலை? சிந்தப்படையலை. அதால் தான் அவங்கள விட நாங்கள் என்ன செய்கிறோம்டா பாக்கியவான்களாக இருக்கு. அப்போ தேவனே அதனால் இந்த காலத்தில் வாக்கு பண்ணு, நான் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா நாட்களில் உங்களோடு இருக்கிறேன் என்றார். ஏனென்றால் அவருக்கு தெரியும் ஒரு மனவாட்டி இருந்தால் அவள் இயேசுவை போல இருப்பாள். அப்போ அவள் என்ன செய்வான்னா அவருடைய இயல்பு. அப்போ இயேசு கிறிஸ்து நீங்களாக இருப்பீங்கன்னா இயேசு கிறிஸ்து எந்த நேரம் என்ன செய்வார்? டிவி கேமை விளையாடிட்டு இருப்பீரா? விளையாட மாட்டேன். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்வேரண்டா இங்கே இருந்துட்டு சண்டை பிடிக்கிறவராக இருப்பேரா? இருக்கலாது. ஆனால் அப்படி ஒரு மனிதன் இருப்பானண்டா அவன் யாராக இருக்கிறான்? பூரண சற்குணரா. அவன் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறான். அவன் வணக்கத்துக்குரிய அந்த அர்த்தத்தில் சொல்லல. உங்களுக்கு தெரியும் எதில் பேசப்படுதண்டா அது தேவனுடைய வெளிப்படை. ஏனண்டா திக சொல்ல இந்த முன்குறிப்பானது யாரை போல் அது மாற்றுதண்டா? அது தேவனை போல தான் அது என்ன செய்கிறது? மாற்றுது. அது ஒருவனை அல்ல, முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய மனவாட்டி அவர் என்ன செய்கிறேன்டா அதான் வேதம் சொல்லுது. உங்களுடைய பிதா பூரண சற்குணராக இருக்கிறது போல் நீங்களும் பூரண சற்குணர். நீங்கள் அந்த பெர்ஃபெக்டை அடையாமல் போகலாம். அப்போ அந்த ஆவி உங்களுக்குள்ளே வந்தால் நீங்கள் பூரணர். அப்போ யார் ஆவி வந்ததுண்டா அது பிதாவினுடைய ஆவி. அப்போ அந்த ஆவி வந்தோடனே நீங்கள் யாராக மாறுறீங்கன்னா சிருஷ்டிகராக மாறுறீங்க, சிருஷ்டிக்கப்படுறீங்க. சிருஷ்டிக்க என்ன செய்கிற யார்? உங்களுக்குள்ள அவர் இருக்கிறபடினால நீங்கள் கையை எத்தின என்ன செய்யுமெண்டா எல்லாம் நீக்கி. அப்போ அதனால தான் நீங்கள் இங்கே ஒரு மனிதன் தேவன்ட மறுபடி இருந்தானண்டா அவன் அதை செய்ய மாட்டேன். ஏண்டா அதனால தான் அதை வச்சு தான் திக்க சொல்கிறேன் பாருங்கள். அப்போ அவரால் பொய் பேச இயலாது, அவரால் சண்டை பிடிக்க இயலாது, அவருக்கு கோபம் வர இயலாது. ஏன்னா அவர் விதமான அலங்காரத்தை உடையவராக இருக்க இயலாது, அவர் வித்தியாசமானவராக இருக்க இயலாது. ஒரு பெண் அப்படி இருப்பாவண்டா அவள் அப்படி நடந்து கொள்ள இயலாது. அப்போ ஏனண்டா அவள் அங்கே என்ன செய்கிற யாராக இருக்கிறான்டா இயேசு கிறிஸ்து பரிபூர்ண பூரணராக இருக்கிறார். இந்த பூரணம் இல்லாதது அங்கே போயிடலாம். புரியுதா உங்களுக்கு? அதனால தான் பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சி முதலாவது விசுவாசம். அதனால தான் அந்த ஸ்டேஜை பார்க்கல
என்ன வருது, பொறுமை வந்தோடனே யாராக மாறுறீங்க? தேவபக்தி. தேவபக்தி என்ன அர்த்தம்? அப்போ இப்போ விளங்கிட்டு தானே, பூர்ண சட்குணரண்டா விளங்கிட்டு தானே, இனி மெசேஜை சொல்லி ஆகணும். அப்போ என்ன விளங்கு? தேவபக்தி என்ன அர்த்தம்? ஏன்னா தேவபக்தி என்ன? தேவனை போல. அப்போ இனி பூரண சட்குணரண்டா யாராக இருப்பானவன்? தேவன். அவனுக்கு உரிமை இருக்கும். கர்த்தர் உரைக்கிறதாவது தேவன் இங்கே இருக்க, சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அப்போ ஒரு மனிதன் அங்கே ஏனென்றா அவன் அதில் அப்படி தகுதியாக வாழ்ந்து காட்டும்போது அவனாக மாறுறான். அதுதான் மனவாட்டி. புரியுதா உங்களுக்கு? இதுதான் உங்களை பரவசப்படுத்தோன்னு. இது ஒரு அழகான, அதான் பாருங்கள், இது கிருபை. ஆமென். இது இலவசமானது. பாருங்கள், இவ்வளோ ஒரு ஆழத்துக்குள்ளே நாங்கள் இவ்வளோ ஒரு ஆழத்தில் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். ஏனண்டா நாங்கள் அந்த ஸ்டேஜ் அப்படி நாங்கள் அதை செஞ்சிட்டோம்டா நாங்கள் யாரும் இல்லை, எங்களுக்கு அந்த அழைப்புக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் நாங்கள் முன்னுக்கு பார்த்தோம் தானே, எகிப்திலேருந்து வெளியே வராங்க. ஆபிரகாமுக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, கேத்துரால்ற பிள்ளை இருக்கிறாங்க, ஏன்னா ஆகாருக்கு பிறந்த இஸ்மவேல் பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஏன்னா சாராளுக்கு பிறந்த ஈசாக்கு இருக்கிறது. அப்படி எல்லாமே வந்துடுற வழியில் தேவன் ஈசாக்கிட பிள்ளைகளை தான் தேவன் என்ன செஞ்சால் தெரிஞ்சுக்கணும். ஆனால் தகப்பன் யார்? ஆபிரகாம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் கடவுளாக இருந்தாலும் எந்த சபைக்கு அவர் கடவுளாக உண்மையாக இருக்கிறாரு? தேவண்ட நாமம் சரியாக தொழுது கொள்கிற இடத்தில் அவர் என்ன செய்வார்? அங்கே வருவார். அப்போ அதனால தான் நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஏன்னா அதான் திக்க சொல்கிறேன், பரலோகம் இங்கே தான் இருக்குது. அப்போ நீங்கள் சர்ச்சில் எப்படி நடந்து கொள்கிறீங்களோ அங்கே என்ன செய்வீங்க? நீங்கள் அங்கே இருப்பீங்க. நீங்கள் வடிவாக மார்க்கெட் போகிற மாதிரி டைமுக்கு நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் விசுவாசம், வேதம் சொல்லுது விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அந்த செய்தி அவளுக்குள்ளே என்ன இல்லாமல் போயிட்டான்? நிலை இல்லாமல் போயிடுச்சு. அப்போ கேட்குறவர்கள் விசுவாசத்தோடு கேட்டால் நீங்கள் என்ன செய்வீங்கண்டா, நீங்கள் நேரத்தோடு வந்துடுவீங்க, நீங்கள் ஆயத்தப்படுவீங்க. ஏனென்றா அது வார்த்தை. இது வார்த்தை வெட்டி கொண்டு இருக்கும். ஏண்டா இந்த வார்த்தையில் தான் நீங்கள் சரியாக உங்களை பார்க்கும். அப்போ பாருங்கள், அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க? ஆரம்பிக்கும் போதே எல்லாரும் இருப்பீங்க. ஏண்டா உங்களுக்கு வார்த்தை தெரியும். என்ன வார்த்தை? 2-3 பேர் என் நாமத்தினாலே ஒன்று கூடுகிற வேளையிலே நான் அங்கே வரப்போகிறேன், வந்து கொண்டிருக்கிறேன், ஒன்றவே அப்படியா சொல்லியிருக்கேன், நான் இருக்கிறேன். அப்போண்டா அவர் என்ன முன்னமே அவர் என்ன செஞ்சுட்டு வந்துட்டு, அப்போ வார ஆக்களுக்கு உங்களுக்கு தெரியும், அவர் வரப்போ டைமை சொல்லியாச்சு 8 மணிக்கு. அப்போ 8 மணியாண்டா அவர் சாஃபாக என்ன செய்வார்? அந்த டைமுக்கு அவர் 2 நிமிஷத்துக்கு முதலே அவர் இருந்து, ஏன்னா அவர் ஒழுங்கும் கிரமமான தேவனாயிருக்கு. அப்போ உடனே என்ன செய்வீங்க? நீங்கள் அந்த மரியாதையோடு நீங்கள் இருப்பீங்க. மரியாதை தெரியாத பிள்ளைகளாக இருந்தால் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் கிறிஸ்தவலாயினோன்னே ஒரு விஷயம் இல்லாமல் தான் போகணும். என்ன? வெக்கமானம் ரோசம் இருக்காது. ஆவியில் பிறந்தவனுக்கும் வெக்கமானம் இருக்காது, பிறக்காதவனுக்கும் வெக்கமானம். எத்தனை தரம் என்ன சொன்னாலும் வெக்கமானம் சூடு ரோசம் ஒன்றுமே இருக்காது. ஆவியில் பிறந்தவனுக்கும் இருக்காது. உங்களை துப்பினாலும் உங்களுக்கு கோபம் வராது, வெக்கம் வராது, என்ன வராது, அதுவும் இருக்கணும். இது எந்த வெக்கமென்று எனக்கு தெரியாது, எந்த ரோசம் இல்லாதது எனக்கு தெரியாது, எந்த எது என்றே இல்லை. ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்கண்டா, இப்போ வாசிங்க 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் இன்னொரு வெளிப்பாட்டுக்குள்ளே போப்பார் பாருங்கள். ஏன்னா பாருங்கள், தேவன் சொல்லக்குள்ளே டக்குன்னு நாங்கள் போயிடுவோம். வாசி 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் 12. உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை. ரைட், அப்படியே நில்லுங்க. அப்போ உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்ரீயாளனுக்கு. இப்போ இதை ஆங்கிலமும் தமிழும் இதை சொல்லுது. ஆனால் இதில் உண்மையான டிரான்ஸ்லேட்டு எபிரேய கிரேக்கத்திலேருந்து எபிரேயத்துக்கு வந்தது. எபிரேய இதில் சரியான மொழிபெயர்ப்பு என்னென்னா, உபதேசம் பண்ணவும் மேய்ப்பனுக்கு என்ன செய்யலாம். அதை நான் வாசிக்க காட்டேன். அதில் சரியான மொழிபெயர்ப்பை பாருங்கள். ஸ்திரீகள் சபையில் பேசுகிறது வெட்கேடாயிருக்கிறாய். கீழே பாருங்கள். எபிரேய மொழியில் அவர்கள் மேய்ப்பர்களுக்கு எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்து பேசாமல் இருக்க கடவர்கள் என்று நியாயப்பிரமாணமும் சொல்லுகிறதே. என்னையா இங்கே புருஷன் என்று வர்ற இடத்துல என்ன வருதுண்டா, மேய்ப்பர்கள் என்று வருது. ஒரிஜினல்
அப்போ மேய்ப்பர்கள் என்ற அப்போ தீர்க்கதரிசி என்ன சொல்கிறேன்டா, வேதம் சபையில் இப்போ நான் இதை வேறதுக்கு கொண்டு பொறுத்தையில் நீங்கள் வேத வார்த்தையில் வார ஒவ்வொன்று ஒழுங்கு சட்டத்திட்டங்கள் சபையினுடைய எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, அதுக்கு மேலாக உங்களை அதிகாரம் செலுத்தாமல் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா மேய்ப்பர்களுக்கு அடங்கியிருங்கள். அப்போ பாருங்கள் வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஸ்திரீகள் சபையில் உபதேசம் பண்ண என்ன செய்யலையா, அதிகாரம் இல்லை. அவங்க என்ன செய்யணுமா, வேதம் என்ன சொல்லுது, அவர்கள் உபதேசம் பண்ணவும் புருஷன் மேலண்டா சபையின் மேய்ப்பன் மேல் அதிகாரம் செல்லுத நான் என்ன செய்யலை, உத்தரவு கொடுக்கவில்லை என்று வேதம் என்ன செய்கிறது, தேவண்ட வார்த்தை அங்கே உரைக்கிறது. இது தமிழ் வேதாமத்தில் இப்படி இருக்கிற புருஷன் என்று. ஆனால் ஆவிக்குரிய உண்மையான தேவனுடைய எபிரேய மொழியில் மேய்ப்பர்களுக்கென்று என்ன செய்கிறது, எங்களுக்கு போதிக்கிறது. அப்போ பாருங்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த இடத்துக்கு வர்ற வேளையில் நீங்கள் என்ன செய்வீங்க, அந்த நிலைக்கு வர மாட்டீங்க. தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்வீங்க, கீழ்ப்படிங்க. அதான் தீர்க்க சொல்கிறேன், இது பரலோகத்துக்கு அடையாளம். அதனால தான் தேவண்ட வீட்டிலேயே என்ன துவங்குதான், நியாய தீர்ப்பு. அப்போ நீங்கள் அங்கே எப்படி நியாயம் தீர்க்கப்படுறீங்கன்றது இங்கே அந்த மேய்ப்பன் என்ன செய்வான், நீங்கள் நியாயம் தீர்க்கப்படுறத அவன் அங்கே உரைப்பான். அதனால தான் தேவனுடைய சபையிலே தேவனுடைய வீட்டிலே என்ன செய்கிறது, நியாய தீர்ப்பானது துவங்குறதா இருக்கிறது. அப்போ தேவனுடைய நியாய தீர்ப்பை நீங்கள் பெற போகிறத தேவன் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்கிறான். ஆனால் நீங்கள் தேவண்ட ராஜ்யத்தில் அங்கே பிறக்கிற பிள்ளைகளாக இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் அதை ஒழுங்குல செய்வீங்க, நேர காலத்தோடு செய்வீங்க, பயபக்தியாக செய்வீங்க. ஏனென்றால் உங்களுக்கு வார்த்தை தெரியும், தேவன் இங்கே இருக்கிறார். ஆமேன். தேவன் வார்த்தையாக இருக்கிறார், தேவன் வார்த்தையை போதித்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிகிறபடினால நீங்கள் பயபக்தியாக நீங்கள் என்ன செய்வீங்க, உங்களை காத்து கொள்வீங்க. அப்போ அதான் வேதம் என்ன சொல்கிறது. அப்போ அதான் பாருங்கள், நீங்கள் ஒவ்வொரு மறுபடி பிறந்த ஒவ்வொருவனும் பூரண சற்குணராக இருக்கிறான். கிறிஸ்து எவ்வாறு பூரண சற்குணராக இருக்கிறது நாரோ அதுபோல், அப்போ கிறிஸ்து யார், இயேசு எப்படி பூரண சற்குணரானாரோ அதுபோல் நானும் தேவனுக்கு பூரண சற்குணராக இருக்கிறேன், நீங்கள் கூட பூரண சற்குணராய் இருக்கிறீர்கள். அப்போ பாருங்கள், உங்களோட ஸ்டேஜை பாருங்கள். அப்போ சாதாரண ஸ்டேஜ் அல்ல. நீங்கள் ஒருவன் நடந்தால் நீங்கள் யாராக இருக்கிறீங்கன்னா உங்களை இயேசு கிறிஸ்துவை காணும். அப்போ அதான் தீர்க்க சொல்லி, நீங்கள் ஒரு பூவை பார்ப்பீங்க, பார்க்கக்குள்ளே மணந்து பார்க்க இது உண்மையாகவே மல்லிகையாக இருக்காது. அப்போ லீலி புஷ்பத்தை அவர் சொல்கிறேன், இதை பார்க்கும்போது இது லீலியாக உண்மையாக இருக்குது. ஏனெண்டா லீலி என்றால் எப்படி இருக்கணும், அது சுகந்த வாசனையை கொடுக்கணும். அப்போ நீ கிறிஸ்தவனண்டா நீ யாராக இருக்கணும், உனக்கு நீங்கள் சொல்லு இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்களா என சொல்லுவாங்க தானே, இவன்ட கிறிஸ்தவனா, இவனை பார்க்கக்குள்ள கிறிஸ்தவனா தெரியல என்று சொல்லக்குள்ள ஏன் இல்லை, கிறிஸ்தவ சாரம் இல்லை. ஒரு பூவை பார்க்குற அது உண்மையாகவே அதில் வாசம் இல்லைன்றோம். அதே போல் ஒரு மனிதனை பார்க்கக்குள்ள அங்கே இயேசு கிறிஸ்துவை காண இல்லாட்டி அவன் உண்மையாக மறுபடி பிறந்த கிறிஸ்தவன் அல்ல. அப்போ இயேசு கிறிஸ்துவால் அதை செய்யலாண்டா உங்களாலும் அது செய்யலாம். ஆமென். ஏனென்றா உங்களை யாராக தேவன் வணங்கி கொண்டிருக்கிறேன், கிறிஸ்துவாக தான் வணங்குகிறேன். புலங்குது அவங்களுக்கு. நான் இது வேதத்தை இதுக்கு மேலே காட்டல, அவங்களுக்கு விளங்கிட்டு தானே இதை வாசிச்சும் காட்டினேன். வேதமாக பர்ஃபெக்ட் பரிபூர்ண மனிதனில் தேவ பக்தி என்ற தேவனை போல மாறினோன்னு தான் யாரை நேசிக்கிறீங்க, சௌர சிநேகம் வருது. சௌர சிநேகம் வந்தோடனே தான் எது வருது, தலக்கல் வருது. அப்போ பொறுமை வந்துட்டேன். அதால் தான் தேவன் என்ன செய்கிறேன், அநேக உபத்திரவங்களை யாக்கோபில் சொல்லப்பட்ட மாதிரி உபத்திரவத்தை ஏன் கொடுத்துருக்கிறேன்னா உங்களுக்கு பொறுமை வரும். அப்போ அந்த பொறுமைக்கு பின்பு தான் உங்களுக்கு பொறுமையாக இருந்துட்டீங்கண்டா நீங்கள் யாராக மாறுறீங்கண்டா தேவனை போல மாறுறீங்க. ஏண்டா பொறுமை இல்லாதவன் தேவனை காண இயலாது, எதையுமே பெற்றுக்கொள்ளல. அப்போ ஏன் எங்களுக்குள்ள பொறுமை இல்லைண்டா நாங்கள் பரிபூரணர் அல்ல, பூரண சற்குணர் அல்ல. ஏன்னா நீங்கள் பூரண சற்குணராக யாரை போல தேவன் வணங்குகிறாரண்டா அதுபோல் நானும் தேவனுக்கு பூரண சற்குணராக இருக்கிறேன், நீங்கள் கூட பூரண சற்குணராக இருக்க மற்ற ஒவ்வொரு விசுவாசியும் அவ்வாறே இருக்கிறார்கள். இப்போ இது ஊழியக்காரனுக்கு மட்டுமா சொன்னேன் அல்லது தீர்க்கதரிசிக்கு மட்டுமா சொன்னேன், ஒவ்வொரு விசுவாசிக்கும். அப்போ அதனால தான் தேவன் என்ன செய்தாரண்டா இவரை கொண்டு போது இவரை யாராக மாற்றினாரண்டா பூரண சற்குணராக. ஏண்டா இவர் பூரண சற்குணராக இல்லாட்டி யார் வரையலாது, தேவன் வரையலாது. நீங்களும் நானும் அதான் மாறையலாண்டா யார் வரையலாது, தேவன் பயன்படுத்தல, தேவன் வரையல. அப்போ அதனால தான் அவர் வாழ்ந்து காட்டினார்.
அதனால தான் அவர் சொன்னார், ஒரு பொய் சொன்னோடனே அவர் சொல்லி நீ மாய்மாலக்காரன், நீ உன்னோட நான் இடப்படையிலானோன்னு திரும்ப மன்னிப்பு கேட்டோன்னு திரும்ப வார். அதனால் அவர் சொல்ல புகையாதே, குடியாதே, பெண்களுக்கு பின்னால் தெரியாதே, வருங்காலத்தில் உனக்கு ஒரு ஊழியம் இருக்குது. ஏனென்றால் தேவனே இறங்கும், அந்த பொடிக்குள்ளால் இறங்கணுமெண்டா. மற்ற தீக்கசிகள் அந்தந்த தவறை செஞ்சாங்க, ஆனால் இவர் விடையலா என்றால் தேவனே திரும்ப வரப்போகிறார். ஆமே. அதனால் தேவனே அங்கே உள்ள ஆவியாக இறங்கணுமெண்டா இவர் எப்படி இருக்கணும்? சிகரெட் குடிச்சிருக்கக்கூடாது, புகைச்சிருக்கக்கூடாது, பெண்ணுக்கு பின்னால் என்ன செய்யிருக்கக்கூடாது, திரியக்கூடாது. அதால் தான் சின்ன வயசுலேருந்தே தேவன் என்ன செஞ்சார், இவரை பரிபூர்ணமாக்கணுமென்றக்கா சின்ன வயசு, ஏன்னா சின்ன பிறந்த உடனே அந்த சத்தம் அவரோடு இருந்துச்சு. 3 வயசுலேருந்து அதை சொல்லிகிட்டே இருந்துச்சு காதுக்குள்ளே. ஒரு நாள் பெண்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, இவர் நக்கல் அடிச்ச, நீ ஒரு பொம்பளை, இவனுக்கு குடிக்க தெரியும், அப்பா வந்து சாரையாங்காய்ச்சிறவர், இவ குடிக்கணும்னு இவருக்கு ரோசம் வந்து என்னது தான் நான் குடிச்சு காட்டுறேன்னு ஒரு காற்று வந்து என்ன செஞ்சு போத்தலை தட்டிச்சு. இவர் குடிக்க எடுத்ததால் தேவன் ஆளை மாற்றினேரா? மாற்றல. ஏன்னா என்ன நடந்துச்சு, இவரை தெரிஞ்சிட்டே அங்கே தான் பிரச்சனை. அங்கே தான் நானும் நீங்களும் மற்றவர்களால் வந்து எங்களுக்கு நிறைய குறை சொல்லலாம், இவரை தெரிஞ்சு கொண்டாரான்னு சொல்லலாம், ஏன்னா இவர் இதில் தகுதி இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் தேவன் தெரிஞ்சிட்டா அது தகுதி தான். அப்போ அதனால் என்ன நடந்துச்சு என்னென்னா அவருக்கு வந்து தெரிஞ்சபடினால தட்டிட்டு. அதை தான் நாங்கள் முன்னமே அடிக்கடி பார்க்குறோம். மோசே வந்து என்ன நடந்துச்சு, இப்போ இதுலேயும் அவர் சொல்கிறார், மோசே வந்து என்ன செய்கிறான், அவன் நினைச்சானா ஜனங்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா தன்னை நம்புவாங்க ஒரு போதகரண்டு. அப்போ ஆனால் அது வந்து எப்பயுமே எந்த காலத்திலும் ஜனங்களுக்கு அந்த பயம் இருக்குது. பாருங்கள் மோசே பாருங்கள் 11ஆம் வசனம் தொடங்கி 25 மட்டும் அடையாளத்தை கொல்லப்படுதல். கீழே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். கீழிருந்து அவர்கள் வெளியே கொண்டு வரும்படியாக அனுப்பப்பட்ட மனிதன் அவன்தான் என்று அந்த சௌரன் புரிந்து கொள்வார்கள் என்று, அந்த சௌரர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். ஆனால் அவர்கள் அதை புரிந்து கொள்ள தவறிவிட்டார்கள். ஓ ஜனங்களே, இன்றைக்கும் எவ்வளவு அழகான ஒரு முன்னடையாளமாக இருக்கிறது. ஜனங்கள் விடுவிக்க வந்த அதே காரியம், அவர்கள் அதை குறித்து பயப்படுகிறார்கள். அவர்கள் இரட்சகரை குறித்து என்ன செய்கிறார்களாம், பயப்படுகிறார்கள். போன வாரம் நான் அதை சொன்னேன்னா, ஜனங்களுக்கு பயம் இருக்கு என்னண்டா இவன் தானா. அன்றைக்கு ஜனங்கள் மோசையை குறித்து என்ன செஞ்சாங்க, பயப்பட்டாங்க. இன்றைக்கு இவரை அனுப்பும்போது நிறைய பேர் பயப்படுறாங்க. இவங்க அவரே சொல்லிட்டு இருந்து கடைசியாக வந்து இப்படியா மாறிடுவாங்களான்னு என்ன செய்கிறாங்கண்டா பயப்படுறாங்க. ஆனால் பயம் இல்லை, ஏன்னா தேவன் அடையாளப்படுத்தி என்ன செஞ்சிட்டார், தேவன் அனுப்பும்போது அது எப்பயுமே என்னவாக இருக்கும், சரியாக இருக்குது. அப்போ பாருங்கள் மோசையை குறித்து அவங்க என்ன செஞ்சாங்க, பயந்தாங்க. எல்லா ஜனங்களும் விசுவாசித்தாங்களா? எல்லாரும் என்ன சொன்னாங்க, அரைவாசி பேர் என்ன சொன்னாங்க, அரைவாசியில் முக்காவாசி என்ன சொன்னாங்க, மோசையே உன்னோடு மட்டுமா தேவன் இருக்கிறார், நீ மட்டுமா பரிசுத்தம் உள்ளவன், ஏன்னா நீ மட்டுமா சரியானவன், நீ மட்டுமா பிரசங்கிக்க முடியும் என்று என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க. ஆனால் தேவன் என்ன சொன்னார், அதுக்கு தேவன் என்ன சொன்னார், தேவனுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு, என்ன செஞ்சேன், என்ன சொன்னேன், இஞ்சால வர சொல்லிட்டு. உடனே அவர் என்ன சொல்லிட்டு, நீ இஞ்சால வா, நான் அவங்கள என்ன செய்ய போகிறேன், பூமியை பிளந்து எல்லாரையும் நான் என்ன செய்ய போகிறேன், அழிக்க போகிறேன். பாருங்க, அவங்க கேட்ட காரியம் உன்னை மட்டுமா அழைச்சி, ஏன்னா உன்னை மட்டுமா தெரிஞ்சு கொண்டு நீ மட்டும்தான் பரிசுத்த. ஏண்டா அவன் யாராக இருந்தான், அவன் பயங்கர கோபக்காரன், அதை விட அவன் கட்டினது அதை விட மோசம். ஏன்னா சிப்போரால் வந்து அதை விட என்ன செய்யான், சரியான கோபக்கார். இந்த ரெண்டும் கோபம் சேர்ந்து இருக்கு. ஆனால் தேவன் எப்படி மோசையை பார்த்து, என்னாகும் 12:3 வாசிச்சு பாரு, தேவன் அப்படி பார்த்தே ரெண்டையும் பார்ப்போம். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். எப்படியா தேவன் எப்படி பார்க்கிறே பாருங்க, பூமியில் உள்ள சகல மனிதரை பார்க்கிலும் எப்போ வந்துச்சு அந்த சாந்தம், ஃபில்லப், ஏன்னா அந்த ஃபயர், ஏன்னா அந்த நெருப்பு, தேவண்ட அக்கினி ஸ்தம்பம் என்ன செய்கிறது, உள்ளே வந்தோன்னா அவன் மாறிட்டான். அதுக்கப்புறம் ஏசினால் மனுஷி ஏசுறா, அவன் பேசாமல் இருக்கு. அப்போ அவன் மூஞ்சி வந்து சாந்தமாக இருந்து. அப்படி தான் நீங்கள் மாறுவீங்க. எப்படி என்றால் உங்களுக்குள்ளே தேவம் வந்தோடனே
என்ன செய்வான்? ஓயாத ஒழுக்கு மாதிரி ஏன்னா மனைவியை வச்சு உங்களோட பொறுமையை தேவன் செக் பண்ணுவார். ஏன்னா ஓயாத சண்டைக்காரியோட வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் ஏன்னா வீட்டின் ஓரத்துலையா இங்கே என்ன சொல்லுது? மேல் மாடி இருந்தால் மேலே போய் கீழே இருந்தாலும் சத்தங்க என்ன கூரை கூரைண்டா யோசிச்சு பாருங்க. மேல் கூரையில் போய் ஏறி இருப்பது நல்ல மண்டை மூளையில் அதான் நான் சொன்னேன். நீங்கள் மூளைன்னு வேறு சொன்னேன், நானும் மாறிட்டேன். ரைட், மூளையில் தங்கியிருப்பதே நலமண்டா பள்ளியை போல் கரப்பான போலன்னு அந்த மாதிரியாண்டா யோசிச்சு பாருங்கள். ஏனண்டா இங்கே ட்ரைனிங். அப்போ யாராக மாறிட்டீங்கண்டா? ஏசு கிறிஸ்துவா மாறி. ஏன்னா உங்களுக்கு கோபம் வரையலாது. ஏண்டா பொறுமை வந்தால் தான் யார் வரலாம்? தேவ பக்தி. அப்போ பாருங்கள், வீட்டில் ஒழுக்கு மாறியும் என்ன செய்வாங்க? சரியாக கூரை மேயாட்டி அந்த நாளில் என்ன செய்யும்? நாங்கள் ஓலையில் வாழ்கிற காட்களில் டொக்கு விழும். அது மாதிரி எந்த நேரம் நச்சரித்து கொண்டிருந்தாலும் யார் பிள்ளைகளோ மாறி சில ஆக்கள் கணவன் சரியில்லாட்டி மனைவி அப்படி இருந்தால் கணவன் என்ன செய்ய நச்சரித்து கொண்டிருந்தால் கூட இவங்க என்ன செய்வாங்க? மூலையில் போய் பேசாமல் அமர்ந்திருப்பாங்க. ஏனண்டா யாராக மாறிட்டாங்க? மாறி. அப்போ பாருங்கள், தேவன் பார்க்குற மோசே பொல்லாதவன் சண்டிதனத்தில் கோவப்பட்டு கொலையும் செஞ்சிட்டான். ஆனால் தேவன்ட வசனம் என்ன சொல்லு? மோசையை போல் பூமியில் சாந்த குணவன் இல்லையா? அப்போ பாருங்கள், தேவன்ட ஏனண்டா அவர் தெரிஞ்சு கொண்டபடினால அவர் மாற்றிட்டார். அவள் யாராக மாற்றி? அவன் அங்கே போகும்போது யாராக இருக்கணும்? பிதாவை போல் இருக்கணும். பிதாவை போல் பூரண சட்குணராக இருந்தால் தான் எங்கே போகலாம்? ராஜ்யத்துக்கு. புரிஞ்சுட்டு அவங்களுக்கு மெசேஜ். அப்போ நீங்கள் சண்டை பிடிச்சி கொண்டு, நீங்கள் புறங்கூறி கொண்டு, நீங்கள் குறை சொல்லி கொண்டு மற்றவர்களை நேசிக்காமல் இருந்தால் நீங்கள் இயேசு கிறிஸ்து அல்ல, நீங்கள் பூரணர் அல்ல, நீங்கள் அழைப்பிலே இல்லை. ஆமென். அதனால் அதிகமானவரிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கு. ஆனால் நீங்கள் உங்களை தவறு சொல்ல இயலாது. நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், தீர்க்கதரிசிக்குள்ளாக வந்திருக்கலாம், எல்லா காரியத்தில் வந்திருந்தாலும் அங்கே ஒரு காரியமே இல்லை. அதனால் பாருங்கள், அப்படி அதனால தான் இன்றைக்கும் ஜனங்கள் பயப்படுகிறார்கள். ஆனால் பயப்படுகிறவர்கள் அன்பிலே பூரணப்பட்டவர்கள் அல்ல. ஏனென்றால் முன்குறிக்கப்பட்டவர்கள் அது அவன் காப்பார். ஆமென். அவங்கள வஞ்சிக்க பூமியில் அவங்க நீங்கள் முன்குறிக்கப்பட்டதாக இருந்தால் உங்களை எங்கே அனுப்புவீர் என்றால் நல்ல ஆசான்றதை. ஆமென். நல்ல ஆசாரியன்றதை அனுப்புவீர். ஏனென்றா நல்ல உபாத்தியர்கிட்ட அனுப்புவார் என்று வேதம் சொல்லுது. அப்போ நீங்கள் அதனால் அதிக சொல்லி ஜனங்களே இன்றைக்குரிய எவ்வளோ ஒரு அழகான முன்னடையாளம். அப்போ அன்றைக்கு அவனுக்கு பயந்தாங்க. ஏனண்டா இவன் ஒருவேளை இவன் மட்டும்தான் என்று சொல்லிட்டு இருக்கிறான், அதனால் இவன் சரியானவனா, இவன் சரியான்றெல்லாம் சிந்திச்சாங்க. அதனால் கோட்டை விட்டாங்க. ஆனால் இன்றைக்கும் அவர் நேற்றும் இன்று மாறாதவராக இருந்து அதை உங்களுக்கு பயமே இருக்கக்கூடாது. தேவனில் அன்பு கூர்ந்து நீங்கள் ஜெபிச்சிட்டு வந்தால் எல்லாமே தேவன் மாற்றுவார். ஆமே, எல்லாத்தையும் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அப்போ அதனால தான் பாருங்கள், எந்த காரியம் ரைட் நல்ல ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நான் விட்டுட்டேன். அப்போ ஏனென்றா நாங்கள் போன வாரம் அரவாசி தான் நாங்கள் கடந்து போகணும், 5 செய்தி இருக்குது. அப்போ அதனால் பாருங்கள், இன்னொரு பாயிண்ட்டை சொல்லிட்டு முடிக்கிறேன் பாருங்கள், டைமை தாங்க. அப்போ அதனால் பாருங்கள், அவங்க என்ன செஞ்சாங்கண்டா, ஆபிராமுக்குற ஈசாக்குலேருந்து யாக்கோபு அப்படியே என்ன செஞ்சிட்டாங்க? ஒரு என்ன நடந்துச்சு? இஸ்ரவேலில் பஞ்சம் வர எங்கே போகிறாங்க? எகிப்துக்கு போகிறாங்க. சவரங்களால் இவன் என்ன செய்யப்பட்டான்டா? வெறுக்கப்பட்டு எகிப்துக்கு போனான். இப்போ யாக்கோபு என்ன சொல்கிறான்டா? நல்ல ஒரு வேர்டை சொல்கிறான். அதை நாங்கள் அடுத்த வாரம் பார்ப்போம். நான் பரதேசியாக இருக்கிறேன் என்று அவன் என்ன ஒரு வேர்டை சொல்கிறான். அங்கே போகிறாங்க. அங்கே போனோன்னு என்ன நடக்குதுண்டா? அவன் அங்கேயே என்ன செய்கிறான்? யாக்கோபு அடக்கம் பண்ணப்படுறான். அங்கே ஆபிரகாம் மரிக்கிறான், சாராள் மரிக்கிறாங்க. எல்லாம் மரிக்கக்குள்ளே என்ன சொல்லப்படுதாண்டா? அந்த காரியங்களை பாருங்கள் 64வது பந்தியில். ஏன்னா இன்றைக்கு உள்ளவர்களுக்காக நான் அதை பேசுகிறேன் பாருங்கள். அதனோடு கூட ஆபிரகாம் வாக்குப்பத்தம் பண்ணான். சாராள் மரித்தாள். அவளை சரியாக யோபுக்கு அருவிலே அடக்கம் பண்ணினான். ஒரே பிரிவாக இருக்கும் நிலத்தை விலைக்கு வாங்கி அவளை அங்கே அடக்கம் பண்ணினான். ஆபிரகாம் மரித்த போது அவன் சாராள் அருகிலே நித்திரை பண்ணினான். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கு மரித்து அவனோடு ஆபிரகாமோடு நித்திரை பண்ணினான். ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். யாக்கோபு மரித்தான். அவன் எகிப்திலே வைத்து என்னை இங்கே அடக்கம் பண்ண வேண்டாம், நீ
என்னை இங்கே அடக்கம் பண்ண மாட்டாய் என்று ஆணையிட்டு கொடு என்று எலும்புகளை எடுத்துக்கொண்டு அவைகளை கொண்டு போ, தகப்பனை அடக்கம் பண்ணும் என்றான். அதே இடத்துல என்னை அடக்கம் பண்ண. யோசேப்பு அங்கே மரித்தான். மரித்த போது, நீங்களும் என்னுடைய எலும்புகளை இங்கே ஒரு சவப்பட்டியில் வைத்து விடுங்கள், ஆனால் என்னை இங்கே அடக்கம் பண்ண வேண்டாம். நீங்கள் என்னை இங்கே அடக்கம் பண்ணாதீர்கள். நீங்கள் என்னை அங்கே மேலே கொண்டு நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு தேவன் உங்களை சந்திக்கும் போது நீங்கள் அங்கே கொண்டு போங்க. இப்போ ஏன் இதெல்லாம்? ஏனெண்டா அவங்களுக்குள்ள எது இருந்ததுன்னா முன்குறிப்பு இருந்தது. தேவண்ட ரட்சிப்பு எங்கே வரும் என்பது அவங்களுக்கு தெரியும். அப்போ ஏனண்டா அவங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல தேவன் ஒரே இடத்துல வருவேறண்ட. பாருங்கள், அவங்க மரித்தாங்க. எங்கே மரித்தாங்க? எகிப்தில். அதுக்காக தேவன் சந்தர்ப்பத்தை கொடுத்தேன். தேவன் அந்த இடத்துல தான் தந்தே. பரவாயில்ல, நீங்கள் அங்கேயே எல்லாம் வச்சு கல்லறையும் கட்டி விடுங்கன்னு சொன்னாங்களா? இப்போ நான் என்ன பேசி கொண்டிருக்கேன் உங்களுக்கு தெரியுதா? நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் ஒரு யூதர், நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் ஒரு கிறிஸ்தவன், நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையை தான் நீங்கள் என்ன செய்யணும்? வெளிப்பாடம். அவங்க அப்படி ஒரு சூழல் இருந்து அங்கே அடக்கம் பண்ணண்டாங்களா? இல்லை. நீங்கள் என்ன செய்யுங்க? அங்கேருந்து எங்களை எங்கே கொண்டு போங்க. மோசேட்ட என்ன நடக்குது சொல்கிறாங்க. மோசே அங்கேருந்து வரும்போது என்ன நடக்குதுண்டா, அந்த எலும்பு எல்லாம் பாருங்கள், ஈசாக்கிட, யாக்கோபிட, யோசேப்பிட. ஆனால் வேதம் யோசேப்பு மட்டும்தான் சொல்லுது. ஆனால் அவனும் அங்கப்பட்டான். அவன் எல்லாம் கொண்டு வந்தாருண்டு வேதம் எங்களுக்கு சாட்சி. பத்திரிக்கை என்ன சொல்கிறேன்டா, வேதம் எழுதும்போது இடையில் இருக்கிறத நீங்கள் வாசிக்க மறந்துடாதீங்க. அப்போ அந்த வாசித்தது தான் அவர் வாசித்து காட்டுறார். ஆமென். அதுதான் யாக்கோபுடைய எலும்பையும் அவங்க என்ன செஞ்சாங்க? கொண்டு போனாங்க. அதான் பரிசுத்தாவியில் பேசக்குள்ள அடே யோசேப்பிட மட்டும்தானே இருக்குது, இதை சொல்கிறேன்னு நீங்கள் சிந்திக்கக்கூடாது. அது எல்லாமே அங்கே பண்ணாலும் அவங்க விசுவாசத்தினால் அங்கே கொண்டு போனாங்க. ஏனண்டா அது வாக்குத்தத்தம். ஆனால் இன்றைக்கு இந்த செய்தியில் அந்த வெளிப்பாடே இல்லை. நாங்கள் மறித்து அங்கே போனாலும் ஏன்னா சபையில். ஆனால் அவங்களுக்கு வெளிப்பாடு இருந்தால் என்ன நடக்கும்? அவங்களுக்கு ஞானஸ்தானத்திலிருந்து வரும். வேதம் சொல்லுது, ஒரு மனம் திரும்புகிற பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம், திகழ்ச்சிய பரலோகமே உங்களை பார்த்து கொண்டிருக்கும். ஆனால் எங்கடாக்கள் சொல்லுவாங்க அது தேவையில்லை, ஏன்னா கள்ளங்க ஞானஸ்தானம் பெற்றானா அது தேவையில்லை என்று அவங்க செய்வாங்க. ஆனால் விசுவாசிக்கிறவனுக்கு தான் தெரியும் ஒரு கூட்டம் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அதால தான் அப்படியான கூட்டம் யாரெண்டா கேயாசியாக இருக்கிறது. ஏண்டா எலிசா என்ன சொல்கிறான்? இந்த ஆண்டவரே அவனோட கண்ணை திறந்திருமன்னு அவன் பார்க்குறான். ஏன்னா அவர்களோடு இருக்கிறவளை பார்க்கிலும் எங்களோடு இருக்க அநேகர். ஏண்டா அங்கே 1000 குதிரைகள். அப்போ அன்றைக்கு எம்மாவூருக்கு போகிற வழியில் என்ன சொல்கிறாங்க? அவங்க அந்த இடத்துலையே அழுது கொண்டு, முன்னமே உங்களுக்கு அவர் கலிலியாவில் இருக்கக்குள்ள உங்களுக்கு முன்னமே அவர் பிரசங்கிக்கலையான்னு சொன்னாங்களா? அப்போ யார் அங்கே நின்றது? தேவதூதர்கள் இருந்தாங்க. அதே போல் தேவனுக்கு பயப்படுறவர்களை தேவதூதர்கள் எப்பயுமே பாளையம் இறங்கி பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த அறிவெல்லாம் யாருக்கு வருமெண்டா முன்குறிக்கப்பட்டவனுக்கு தான் பாரு. இப்போ பேசுகிற முட்டாள்களுக்கு வராது. ஏனண்டா அது எங்கே நாங்கள் அதால் சேச்சு. நீங்கள் கடைசி காலத்தில் ஏனண்டா அவனுக்கு வெளிப்பாடு தெரியும். இங்கே இருந்து அனுப்பும் போது ஓர்டரில் அனுப்போம். ஏனண்டா நீங்கள் ஒரு பெண்ணை வீட்டிலேருந்து அங்கே ஹோலுக்கோ ஆலயத்துக்கு அனுப்பக்குள்ள வீட்டிலேருந்து ப்ரே பண்ணி அனுப்புவாங்க. அது ஒரு திட்டமாக. அதே போல் இந்த ஆத்துமா எப்பயே போயிடும். ஆனால் இந்த பொடி சரியான விதத்தில் அடக்கம் பண்ணப்பட்டு அனுப்பணுமெண்டா அது கிறிஸ்தவ. அதுதான் அவன் அவனுக்கு ஒரு கிஃப்டாக இருக்கிறதாமே. அவன் கிறிஸ்துக்குள்ளாக வாழ்ந்ததுக்கு பரிசுத்தவான்கள் எல்லாமே நின்று செய்கிறது. அவனுக்கு சாதாரண ஒரு முன்குறிக்கப்பட அவனுக்கு இந்த வெளிப்பாடு வராது. முன்குறிக்கப்பட்டவன்டா அந்த பயபக்தி இருக்கு. ஆமே. ஏனண்டா அவன் அதுக்குள்ளாகவே இருப்பான். ஏண்டா அதை ஏற்றுக்கொள்கிற அந்த தன்மையை தேவன் அவனுக்குள்ளே வச்சிருப்பேர். அந்த தாகத்தை. அப்போ அவனுக்கு பாருங்கள் சந்தர்ப்பம். அது யாக்கோபுடைய சந்தர்ப்பம், யோசேப்புடைய சந்தர்ப்பம் எகிப்தில் அடக்கம் பண்ணுறது. ஆனால் அவங்களுக்குள்ளால் இருந்த தன்மை விசுவாசம் என்ன சொன்னதண்டா, நீங்கள் போகும்போது எங்களை கொண்டு போங்க, இங்கேருந்து அங்கே கொண்டு போய் யாக்கோபு, ஆபிராம், சாராள், ஜோபு மரித்த அந்த இடத்திலே எங்களையும் அடக்கம் பண்ணுங்க. ஏனென்றா தேவன் வருகிற வேளையில் எல்லா கல்லறைகளும் என்ன செய்யப்படும்?
திறக்கப்படும், உயிர்த்தெழுதல் இஸ்ரவேலில் நடக்கும் என்றதை விசுவாசித்தான். இப்போ புரியுதா? முன்குறிக்கப்பட்டவன் எந்த டில்லியில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் இந்த மெசேஜை விட்டு ஓட மாட்டான். ஆமென். இந்த தேசத்தை விட்டு ஓட மாட்டான். இந்த தேசம் என்றக்குள்ளே இந்த இலங்கையை விட்டு சொல்லல, தேசம் என்பது பரிசுத்த ஆவி. அவன் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த மெசேஜ் தான் பரிசுத்த ஆவியாக இருக்கிறது. இதை விட்டு எங்கேயுமே சந்தர்ப்ப சூழலில் சாபனங்களோடு எதோடையும் அவன் பிணைக்க மாட்டான். தனியே அவன் வாசம் பண்ணுவான். ஆமென். தனியே அந்த இடத்துக்கு பிரயாணம் பண்ணுவான். ஏனென்றா இது முன்குறிக்கப்பட்டவங்க. அதனால தான் முன்குறிக்கப்பட்டவங்க யார் என்பதை தான் நாங்கள் இப்போ பார்த்து வரோம். இது என்னாலேயும் மேலாது, உங்களாலேயும் மேல். ஆனால் அவர் எங்களை அழைச்சிருப்பேரண்டா எங்களுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒன்று எதிலையும் ஒப்புரவாகாது. ஆமென். ஏதோ ஒன்று எங்களை வாஞ்சித்து கொண்டிருக்கும், ஏதோ ஒன்று எங்களை பின்தொடர்ந்து கொண்டிருக்கும். அவர் எங்களை உருக்கமாக இருக்கிறபடினால் எங்களை காப்பாற்றி கொண்டிருப்பார், எங்களை வழி நடத்துவேர். நாங்கள் அந்த முன்குறிப்பில் இருப்போம். அந்த வெளிப்பாடோடு சபைக்கு வருவோம். எங்களோட ஆத்துமா சபை பரிசுத்தவான்களோடு தேவனுக்கு ஒப்படைக்க வேணும். அந்த பொடி தேவனுக்குள்ளால் அடக்கம் பண்ணப்படணும். அதை தேவர்கள் செய்யணும். அதே போல் ஞானஸ்தானம் என்பது சரியாக நடக்கணும். எங்களை மனம் திரும்புகிறத அந்த பரலோகம் பார்க்க. இதெல்லாம் அந்த வெளிப்பாடு யாருக்கு வருமெண்டா முன்குறிக்கப்பட்ட ஏதோ ஒன்று அவங்கள தாகம் செய். இது இல்லாதவங்க இன்னும் மாறியெல்லாம் போகுது. ஏண்டா இந்த செய்தியில் இருக்கிறவங்க அந்த ஒரு தன்மை இருக்குது. அவங்களுக்கு எல்லாருக்கும் இன்றைக்கி ஒன்றை பேசினா அவங்களுக்கு யாருக்காவது ஒன்றை சொல்லும். ஆனால் வேதம் சொல்லுது உங்களோட புருஷருக்கு அடங்கிடுங்க. சபையாருக்கு மட்டும் இல்லை, உலகம் எங்கும். ஏன்னா எல்லாருக்கும் அது. ஆனால் சுவிசேஷம் என்பது எல்லா மீது கடமை. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி எல்லா பிரிவில் ஜனங்கள் இல்லாட்டி ஏதோ ஒரு வழியில் என்னத்தையாவது செய்யணுமென்ற ஒரு நிலையில் இன்றைக்கு உலகம் இருக்கிறது. ஆனால் தேவண்ட வார்த்தை தெரிஞ்சால் அவங்க அடங்கியிருப்பாங்க. ஒரு சமூகத்துக்குள்ளாக அடங்கியிருப்பாங்க. தேவன் அழைச்சா எல்லாம் செய்வார் என்ற ஒரு நிச்சயத்தோடு காத்திருப்பாங்க. பொறுமை இருக்கும், இல்லாட்டி ஒன்றுமே இருக்காது. அதனால் கர்த்தர் தாம் எங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் யாவரும் கண்களை மூடி நாங்கள் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, மகு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சர்வவல்லவரே, மகு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, மகு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக மகு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான இந்த நேரத்திலே ஆண்டவரே அழகான ஒரு முன்குறிப்பை குறித்து ஆண்டவரே அந்த முன்குறிக்கப்பட்டவனுக்காக நீர் என்னவெல்லாம் செய்தீர் என்பதையும் முன்குறிக்கப்பட்டவன் எதன் மீது தாகமாயிருப்பான் என்பதை குறித்தும் இந்த நேரத்திலே கர்த்தாவே நாங்கள் கேட்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை நீர் தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாக ஆண்டவரே எங்களால் உண்டான நீதி அல்ல, உம்முடைய இரக்கமும் கிருபையும் என்பதை ஆண்டவரே இந்த வேளையிலே நாங்கள் கண்டு வருகிறோம். ஆண்டவரே நாங்கள் தவறினாலும் நீர் எங்களை தவறாத வண்ணம் உம்முடைய உருக்கமானது, உம்முடைய இரக்கமானது, உம்முடைய தயவானது எங்களை காத்து வர்றதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, அன்றைக்கு ஆபிரகாம் உம்முடைய உடன்படிக்கையை உடைத்தான். ஆனால் நீர் அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த உடன்படிக்கையை நீர் உடைக்கவில்லை. அதே போல் நாங்கள் பிழைவிட்டாலும் நீர் எங்களை தெரிந்து கொண்டதை நீர் ஆண்டவரே மறக்காமல் எங்கள் மீது நீர் உருக்கமாய் வைக்கிறதை நாங்கள் காண்டு வருகிறோம். அதனாலே கர்த்தாவே, அன்றைக்கு மோசே அங்கே ஓடி போனான். ஆனால் நீர் ஆளை மாற்றாமல் நீர் மோசையை கொண்டு வழி நடத்தினீர். அதே போல் கர்த்தாவே, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அந்த வண்ணமாக நீர் நடத்தி வர்ற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொருவரோடும் உடைய வார்த்தை பேசட்டும். யாவை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து மீதியாய் நடக்கிற யாவிலும் உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.